தேவ சந்நிதியில் பேசுகிறோம், தேவ சந்நிதியில் பேசுகிறோம், தேவ சந்நிதியில் பேசுகிறோம், தேவ சந்நிதியில் பேசுகிறோம். எபேசு நிருபம் 6ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 17வது வசனம். இரட்சணியம் என்னும் தலை சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். நம்ம எல்லாரும் கண்களை மூடி தெய்வ செய்திக்காக ஆண்டு நோக்கி பார்ப்போம். கர்த்தரோடு பேசும்படியாக, இடைபடும்படியாக ஆண்டவரே என்னோடு கூட பேசுங்கன்னு சொல்லி ஆண்டோட கேட்போம். ஆண்டோட ஆண்டவரே எல்லாவற்றும் பார்க்க வார்த்தையினை மையப்படுத்தியிருக்கிறேன். சகலத்தினுடைய வார்த்தையினால் உண்டாக்கின தேவன், எல்லாவற்றும் வார்த்தையினால் சிருஷ்டித்த தேவன். ஆண்டவரே எங்கள் ஆத்துமாக்கள் மண்ணோடு ஒட்டி கொண்டிருந்தாலும் வார்த்தை கொண்டு உயிர்ப்பிக்க நீர் வல்லவராக இருக்கிறேன். என்னோடு கூட இடைவிடும் ஆண்டவரே என்று சொல்லி உள்ளத்தினாலத்திலிருந்து ஆண்டோடத்தில் கேட்போம். வல்ல பிதாவே, நன்றோடு மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா அந்த நேரத்திலும் குமார் நகேஷ் நாமத்தில் வருகிறோம். ஆண்டவரே மை ஸ்தோத்திரிக்கிறங்க தான் தகப்பனே. எல்லாவற்றை பார்க்கலும் ஒரு வார்த்தையை மையப்படுத்தியிருக்கிற தேவன், சகலவற்றையும் வார்த்தை கொண்டு உண்டாக்கியிருக்கிற தேவன். ஒரு வார்த்தை கொண்டு எங்களோடு கூட தேவரீர் இடைபடும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் முழுமையாக ஆளுகை செய்யும்படியாக, அன்றைக்கு ஜலத்தின் மேல் அசைவாடு ஆவியானவர் எங்கள் மத்தியில் அசைவாடும்படியாக, இந்த அடிமை மறைத்து நீர் வெளிப்படும்படியாக, இந்த தாவீதின் கரத்தில் பயன்பட்ட கவன்களைப் போல தாவீதின் குமாரனே அடிமை நீர் பயன்படுத்தும்படியாக, உம்முடைய மகிமைக்காய் செய்யும்படியாக உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்களோட இந்த காலை நேரத்தில் இடைபடும்படியாக கர்த்தாவே எங்கள் இருதயங்கள் கொழுந்து விட்டு எரியத்தக்கதாக, வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி எங்கள் மனதை பரிசுத்த ஆவியானவர் திறக்கும்படியாக, வேதத்து அதிசயங்களை பார்க்கும்படி எங்கள் கண்கள் திறக்கப்பட தேவன் கிருபை செய்யும்படியாக, சத்தியத்தை கர்த்தாவே சத்தியமாய் அறிந்து கொள்ள, அருளப்பட்ட பிரகாரமாய் புரிந்து கொள்ள பரிசுத்த ஆவியானவர் எங்களை உதவி செய்யும்படியாக அவனுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இது பொறுப்பெடுக்க முடியாட்சி வைக்கிறோம். பெரிய காரியங்களை செய்ய மேலே தாழ்த்துகிறோம். இயேசு நாமத்தில் ஜெபங்கள் ஜீவனங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. உற்சாகமாக சொல்லுமா ஹல்லேலூயா. மறுபடியும் வாசிங்க. எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் 17வது வசனத்தை மறுபடியும் வாசிக்க கேட்போம். இரட்சணியம் என்னும் தலை சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். இரட்சணியம் என்னும் தலை சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆவியின் பட்டயம் என்று சொல்லி நாம் ஆண்டுடைய வார்த்தையை நாம் கேட்டுக்கொண்டு வருகிறோம். தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் என்று சொல்லி நாம் ஆண்டுடைய வார்த்தையை என்ன செய்தோம், கேட்டோம். அதை தொடர்ந்து கடைசியாக இருக்கிறதான இந்த ஆவியின் பட்டயத்தை குறித்து நாம் விரிவாக விளக்கமாக நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். காரணம் என்ன சொன்னால், ரொம்ப முக்கியமானது ஆவியின் பட்டயம் என்பதனால நாம் அதை தொடர்ந்து என்ன செய்கிறோம், பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஏற்கனவே நான் சொன்னது போல களைகள், விதைகள், மணிகள் என்கிற 3 காரியங்களை நாம் என்ன செய்வோம், பார்ப்போம் என்று சொன்னேன். ஏனென்று சொன்னால் இந்த ஆவியின் பட்டயம் அதை நாம் பயன்படுத்த வேண்டும். தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்திலே அது ஒரு ஆயுதமாக இருக்கிறது. நம்முடைய கரங்களிலே இந்த ஆயுதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எதற்காக என்று சொன்னால், கொடுக்கப்பட்டிருக்க காரணம் என்னன்னு சொல்லி சொன்னால், நாம் ஒருவர் தாக்குவதற்காக அல்ல, அல்லது நம்மை நாம் குத்தி கொள்வதற்காக நமக்கு கொடுக்கப்படவில்லை. மாறாக அது சாத்தானை எதிர்த்து நிற்பதற்காக ஆவியின் பட்டயம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்திலே பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுடன் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள் என்று செய்கிறோம், வாசிக்கிறோம். அதன் அடிப்படையில் இப்போ ஆவிக்குரிய பட்டயத்தை நாம் தெளிவாக புரிந்து கொண்டால் மட்டும்தான் நாம் அதை சரியாக செய்வோம், பயன்படுத்துவோம். அருளப்பட்ட பிரகாரமாக நாம் அதை புரிந்து கொண்டால் மட்டும்தான் சரியாக நாம் அப்ளிகேஷன் சரியாக அபியாசம் வாழ்க்கையில் நாம் அபியாசப்படுத்த முடியும். தவறாய் புரிந்து கொண்டால் தவறாக தானே செய்வோம், அபியாசப்படுத்துவோம். வேதம் சொல்லாததை செய்வோம். அதுபோல் குழப்பங்கள் காரியங்கள் செய்யும் வரும். அப்போ சரியாக நாம் என்ன செய்ய வேண்டும், வசனங்களை புரிந்து கொள்ள வேண்டும். சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு நான் ஏற்கனவே ஒரு 3 காரியங்களை சொன்னேன். இன்றைக்கு ஒரு 5 ஃபிங்கர்ஸ் பிரின்சிபிள்ஸ் என்று சொல்லுகிறேன். இது ரொம்ப இப்போ இந்த நாள் செய்திக்கு மட்டும் இல்லை, கடைசி மூச்சு வரை நம்ம வாழ்நாள் எல்லாம் இயேசுவின் வருகை வரையிலும் மரணம் வரையிலும் இந்த வேத புத்தகத்தை புரிந்து கொள்ள அறிந்து கொள்ள யாராக இருந்தாலும் சரி, இந்த 5 பிரின்சிபிள்ஸ் சரியா, இந்த 5 விரல் கொள்கைகள் என்று சொல்லக்கூடிய இது ரொம்ப முக்கியமான காரியமாக இருக்கிறது சரியா. அதனால் இன்றைக்கு செய்திக்கு மட்டும் இல்லை, இதை வாழ்நாளெல்லாம் மறக்கக்கூடாது. 5 ஃபிங்கர்ஸ் பிரின்சிபிள்ஸ் அப்படின்னு சொன்னால் டு அண்டர்ஸ்டாண்ட் த பைபிள் அப்படின்னா உடனே ஞாபகத்துக்கு வரணும் சரிங்களா. அதனால் இது இந்த நாள் இந்த செய்திக்கு மாத்திரம் அப்படின்ற என்ன செய்யணும்னா எடுக்க வேண்டாம்.
அப்போ முதல் பிரின்சிபல் என்ன, ஏற்கனவே நான் சொன்னேன், யாருக்கு எழுதப்பட்டிருக்கிறது என்பது ரொம்ப 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 முக்கியம். யாருக்கு சொல்லப்பட்டது ஏற்கனவே நான் காமித்து கொடுத்தேன். யூதர்களுக்கு, இஸ்ரேல் மக்களுக்கு அண்ணன் பிள்ளை இல்லாமல் இறந்து போனால் அண்ணனுடைய மனைவியை, அதாவது அண்ணியை தம்பி கல்யாணம் பண்ணிவிட்டு அவனுக்கு புத்திர சந்தானம் உண்டாக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிற காரியத்தை பார்க்குறோம். அது நமக்கு இல்லை. ஏன்னா அது அந்த உடன்படிக்கையில் அவர்களுக்கு சொல்லப்பட்ட விஷயம் என்று பார்க்குறோம். பைபிளில் தான் இருக்குது, நம்ம பைபிளில் தான் இருக்குது, ஆனால் நமக்கு இல்லை. ஏன்னா அது அவர்களுக்காக எழுதப்பட்டது. அப்படி அப்போ யாருக்கு எழுதப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இன்றைக்கி அநேகர் இது தெரியாதனால இன்றைக்கும் நியாயப்பிரமாணத்தை பிரசங்கிக்கிறவர்கள் உண்டு, நியாயப்பிரமாணத்தை சொல்லுகிறவர்கள் உண்டு. நியாயப்பிரமாணத்திற்கு சில விஷயங்களை சொல்லுவாங்க, சில விஷயங்களை சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது அப்படின்னா, செதில் இல்லாத மீன்களை சாப்பிடக்கூடாது. நியாயப்பிரமாணத்தினுடைய வஞ்சர மீனே சாப்பிடக்கூடாது நம்ம யாருமே, சரியா? அப்புறம் இது மாதிரி மிக்சட் கிளாத் என்ன செய்யக்கூடாது, சணலும் கம்பளி மிக்சட் காட்டன், சரியா, அப்படி யூஸ் பண்ணக்கூடாது. பைபிள் படி பழைய நியாயப்பிரமாணத்தின்படி யூஸ் பண்ணக்கூடாது. அப்படின்னா நம்ம அநேகருடைய ட்ரெஸ் நம்ம வேறு மாதிரி தான் என்ன செய்யணும், தரிக்கணும், சரிங்களா? அப்போது இது அவர்களுக்காக சொல்லப்பட்ட விஷயம். முதல் காரியம் என்னன்னு சொல்லி சொன்னால், யாருக்கு சொல்லப்பட்டது அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம். ரெண்டாவது, எந்த சூழ்நிலையிலே அல்லது எந்த சூழ்நிலைக்காக சொல்லப்பட்டது என்பது ரொம்ப முக்கியம். எந்த சூழ்நிலையில் அல்லது எந்த சூழ்நிலைக்காக சொல்லப்பட்டது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னு சொன்னால், நான் ஏற்கனவே உங்களுக்கு உதாரணமாக சொன்னேன், அந்தி கிறிஸ்து நாட்களில் பின்பாக நடக்கப் போகிற விஷயம், மத்திய 24ஆம் அதிகாரத்தில் இருக்கிற விஷயங்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வஞ்சிக்கப்படும்படியாக அப்படின்ற வார்த்தைகள், வீட்டு மேலே இருக்கிறவன் கீழே இறங்கி வர வேண்டாம் அப்படிங்கிற வார்த்தைகள், சரியா? அப்போது அதுபோல் சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள் இனிமே சம்பவிக்க போகிற அந்தி கிறிஸ்துனுடைய நாட்களிலே, மகா உபத்திரவத்து நாட்களில், பூமியில் இதுவரையில் பூமி பார்த்துறாத, மனுஷர்கள் பார்த்துறாத உபத்திரவத்து நாட்களில், அந்த நாட்கள்னு சொல்லப்படுகிற அந்த நாட்களுக்காக எழுதப்பட்டிருக்கிற விஷயம். அதை நாம் எடுத்து இன்றைக்கு நாம் என்ன செய்ய முடியாதுன்னு சொன்னால் அப்ளை பண்ண முடியாது. அது அந்த நாட்களுக்காக, அந்த சூழ்நிலைக்காக சொல்லப்பட்ட விஷயமா இருக்கிறது. அப்புறம் எந்த சூழ்நிலையில் அல்லது எந்த சூழ்நிலைக்காக சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ரெண்டாவது ஃபிங்கர் சொல்கிறேன். மூணாவது ஃபிங்கர், முதல்ல சொன்னேன் யாருக்கு எழுதப்பட்டது, ரெண்டாவது எந்த சூழ்நிலை எழுதப்பட்டது, மூணாவது ஃபிங்கர் எந்த அர்த்தத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னு ரொம்ப முக்கியம். எந்த அர்த்தத்தில், அது எப்படி கண்டுபிடிக்கிறது, எந்த அர்த்தத்தில் எப்படி கண்டுபிடிக்கிறது? நம்மளே சாதாரணமாக பேசும்போதே நம்ம எப்படி தான் பேசுவோம் அப்படின்னா, ஒரு காரியத்தை குறித்து பேசி கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால், இப்போ இன்றைக்கி டிஃபன் இட்லி தானே, இட்லியும் சட்னி சாம்பார் தானே, சரி கவனிங்க. நம்ம ஒரு காரியத்தை குறித்து பேசிகிட்டு இருக்கிறவங்க நம்ம எப்படி பேசுவோம் அப்படின்னா, இப்போ நான் பேசுகிற மாதிரி பேச மாட்டோம். நான் சொல்ல புரியுது, என்ன பாச திடீர்னு லூஸ் மாதிரி பேசுகிறாரு, ஏதோ வசனத்தை பற்றி பேசுகிற டைமில் திடீர்னு திரும்பி டிஃபன் இட்லி தானேன்னு கேட்குறாரு. சம்மந்தம் இல்லாமல் என்ன பண்ண மாட்டோம், நம்மளே பேச மாட்டோம் இல்லையா? அப்போ பைபிளும் அப்படி தான். பைபிளும் சம்மந்தம் இல்லாமல் பேசாது, ஃப்ளோ ஆஃப் தாட்டுன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு காரியத்தை பேசும்போது தொடர்ந்து என்ன செய்வோம் அப்படின்னு சொல்லி சொன்னால், தொடர்ந்து நம்ம அதை என்ன செய்வோம், அதே தான் பேசிட்டு வருவோம் இல்லையா? அதே போல் தான் ஃப்ளோ ஆஃப் தாட் சொன்ன ஒரு அந்த வேதத்தின் ஆசிரியர் பரிசுத்தாவினால் ஏவப்பட்டு எதை குறித்து பேசி கொண்டு வராரோ அதை தான் தொடர்ந்து பேசுவார். நடுவில் வேற ஒரு அர்த்தத்தை வச்சுக்கின்னு பேச மாட்டார், சரியா? வேறு அர்த்தங்கள் வச்சுக்கின்னு பேச மாட்டாங்க. ஒரே காரியத்தை பேசிட்டு வரோம். அப்போ எப்படி கண்டுபிடிக்கிறது, ஒரு வசனத்தோட அர்த்தத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது, எந்த அர்த்தத்தை சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத வசனத்தை உருவாமல், சரியா, வசனத்தை உருவி நம்ம ஒரு மீனிங் கொடுக்காம மேலேயும் கீழேயும் என்ன செய்யணும், வசனத்துக்கு முன்னாடியும் பின்னாடி என்ன சொல்லப்பட்டிருக்குன்றதை பார்க்கணும். எந்த கான்டெக்ஸ்ட்டில், எந்த சூழ்நிலையில் இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்குது அப்படின்றது பார்க்க ரொம்ப 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 முக்கியம். இன்றைக்கி அநேக சபைகளில் அநேக காரியங்கள் நடக்கிறது என்னென்னு சொல்லி சொன்னால், வசனங்கள் உருவப்படுகிறது, உருவி அர்த்தங்கள் செய்து சொல்லப்படுகிறது. அது தவறான ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னு சொன்னால் அப்படி பைபிளில் சொல்லப்படலை. உதாரணத்துக்கு நான் எப்பவுமே சொல்லுவேன், லூக்கா 6ஆம் அதிகாரத்தில் இருக்கிற வசனம் என்னன்னு சொன்னால், கொடுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குறுக்கி சரிந்து விடுமே, நன்றாக இழந்து உங்கள் மடியில் போடுவார்கள் அப்படின்றது இல்லையா? அப்போது இந்த வசனம் அந்த இடத்துல இந்த கான்டெக்ஸ்ட்டில் இருக்குது, எதுக்காக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா, நிறைய பேர் இன்றைக்கி எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, காணிக்கைக்காக என்ன செய்வாங்க, ஊழியக்காரங்களே என்ன செய்வாங்க, காணிக்கைக்காக சொல்லுவாங்க, நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்களோ அவ்வளோ என்ன செய்வார், ஆண்டவர் அளந்து போடுவார் அப்படின்னு சொல்லுவாங்க. சப்போஸ் சில பேர்கிட்ட என்னப்பா அங்கே போடுவார்கள்னு போட்டிருக்கப்பா அப்படின்னு நம்ம சொன்னோன்னு வச்சிங்களேன், லூக்கா 6:38 அப்படி சொல்லுவாங்கன்னு, அப்படி சொன்னோம், நீங்கள் போடுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னா அதுக்கு என்ன சொல்லுவாங்க திரும்ப வியாக்கியானம், ஆமாம் பிதா குமாரன் பரிசுத்தாய் 3 பேர் சேர்ந்து போடுவாங்க, அதனால தான் போடுவார்கள்னு போட்டிருக்கு அப்படின்வாங்க, சரியா? ஆனால் அதுக்கு அர்த்தம் அது இல்லை. நம்ம நிறைய டைம் இது பார்த்துருக்கோம் இந்த வசனத்தை. அப்போ அது எந்த சூழ்நிலையில் சொல்லப்பட்டிருக்குது, முன்னாடி பின்னாடி பார்க்கும்போது என்ன சொல்லியிருக்குன்னு பார்த்தா, ஆண்டவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, மற்றவங்களை நீங்கள் தீர்ப்பிடாதீங்க, மற்றவங்களை குற்றவாளியை தீர்க்காதீங்க, சரியா? மற்றவங்களை நீங்கள் அவங்களுக்கு மன்னிப்பு கொடுங்க, அவங்களுக்கு இரக்கம் காமிங்க. அப்போது நீங்கள் எந்த அளவுக்கு இரக்கம் காமிக்கிறீங்களோ, நீங்கள் எந்த அளவுக்கு அவங்களை மன்னிக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, அதே மாதிரி உங்களை மன்னிப்பாங்க. நீங்கள் அதை செய்யுங்க. நீங்கள் எதிர் வீட்டிலேருந்து ஒரு கிளாஸ் சர்க்கரை கேட்டால், நீங்கள் கிளாஸ் சர்க்கரையில் தலையை தட்டி
சக்கரை கொடுத்து அமிச்சிங்கன்னா அவங்க திருப்பி கொடுக்கும்போது அதே தலை தட்டி தான் என்ன பண்ணுவாங்க, அதே கிளாஸை திரும்பி என்ன செய்வாங்க, உங்களுக்கு சக்கரையை கொடுப்பாங்க. கூச்சி என்ன பண்ண மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் எந்த அளவிலாம் நடக்கிறியோ அந்த அளவு தான் உனக்கு கலக்கப்படும். அதனால் முன்னாடி பின்னாடி பார்த்தா நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இரக்கம் காண்பீங்கள், தீர்ப்பு செய்யாதீர்கள், மன்னிப்பு கொடுங்கள் அப்படிங்கிற கான்டெக்ஸ்டில் சொல்லப்படுது. காணிக்கைக்காக இல்லவே இல்லை. திடீர்னு ஆண்டவர் இரக்கம் அதெல்லாம் பேசினே வந்துட்டு திடீர்னு ஆண்டவர் கொடுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு இப்போ சொன்னேன். நான் இட்லி சாம்பார் சொன்னேன், அது மாதிரி இல்லை. நான் சொல்லுறது புரியுதா இல்லையா? பைபிள் அப்படி இல்லை. அப்போது நம்ம சரியாக புரிந்து கொள்ள வேண்டும்னு சொன்னால் எந்த அர்த்தத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத இதோ முன்னாடி பின்னாடி பார்த்தா தான் நம்ம விடுதலை பண்ணுங்கள் அப்போது விடுதலை பண்ணப்படுவீர்கள். விடுதலை என்னென்ன, மன்னிச்சிடுங்க, உங்கள் மனசில் கிரட்ஜ் வச்சுக்காதீங்க, சரியா, மன்னிச்சு விட்ருங்க. அவங்கள நீங்கள் மன்னிக்கும் போது நீங்களும் விடுதலை ஆகிடுவீங்க. இல்லைன்னா ஒரு மாதிரி உங்களுக்கு பிளட் பாயில் ஆகிட்டே இருக்கும், இல்லை ரத்த கொதிப்பு இருந்துகிட்டே இருக்கும். அதே பிளட் நீ வந்து மன்னிச்சிட்ட அப்படின்னா நீ அவங்களையும் விடுதலை பண்ணிடுற, நீயும் விடுதலை ஆகிடுவே. அது மாதிரி அர்த்தத்தில் தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கு, சரியா. ஃபுல்லாக அங்கே மன்னிப்பு இரக்கம் அந்த கான்டெக்ஸ்டில் தான் ஆண்டவர் சொல்கிறார். அப்போ அப்படின்னும் போது அதை எடுத்து காணிக்கைக்காக சொல்கிறது யார் சொன்னாலும், எவ்வளோ பெரிய ஊழியக்காரர் சொன்னாலும் சொல்லி தப்பு தான், சரியா. நான் ஸ்ட்ராங்காக சொல்லுவேன். ஏன்னா நான் சொல்கிறது என்னுடைய வார்த்தை இல்லை, ஆண்டோடைய வார்த்தை. எவ்வளோ பெரிய ஊழியக்கார் பயன்படுத்தினாலும் சரி அது தவறான ஒரு காரியம். ஏன்னா அது வந்து நல்ல சரியான யூஸ் கிடையாது அது. அப்போது பைபிள் சொல்கிறது இப்படி தான். அப்போ மூணாவது ஃபிங்கர் என்னன்னு சொன்னால், எந்த அர்த்தத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம், சரிங்களா. எந்த யாருக்கு சொல்லப்பட்டது, எந்த சூழ்நிலையில் சொல்லப்பட்டது, எந்த அர்த்தத்தில் சொல்லப்பட்டிருக்குது அப்படிங்கிறது முக்கியம். நாலாவது, ஒரு சத்தியத்தை குறித்து பைபிள் ஃபுல்லாக என்ன சொல்லுது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு சத்தியத்தை குறித்து வேதம் முழுக்க என்ன சொல்லுகிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு இடத்துலேருந்து என்ன பண்ணக்கூடாது, ஒரு இடத்துலேருந்து எடுத்து அவ்வளோதான் அப்படின்னு செய்யக்கூடாது. அந்த மாதிரி நம்ம செய்யக்கூடாது. ஏன்னா வேதம் முழுக்க என்ன சொல்லுது. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள், இயேசு கிறிஸ்து சோதிக்கப்படும் போது அவன் பிசாசானவன் சங்கீதம் 91 கோட் பண்ணுறான். உங்கள் வழிகள்லாம் உன்னை காக்கும்படிக்கு உங்களுடைய பாதம் கல்லில் மோதாதபடி வானத்துக்கு தங்கள் கையில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்று எழுதியிருக்கிறதே தாள குதியம்னு சொல்லிட்டான், சரியா. அப்போ ஆண்டவர் என்ன சொன்னார், சங்கீதம் 91 எழுதியிருக்குதான், பாதம் கல்லில் மோதாதபடி வானத்திற்கு கையை ஏந்தி கொண்டு போவார்கள்னு எழுதியிருக்குதான். அந்த ஆண்டவர் என்ன சொன்னார், உன் தேவனாய் கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறதே. அல்லேலூயா. என்றும் இப்படியும் எழுதியிருக்கு பிசாசே அப்படின்னு சொன்னான். அப்போ ஒரு வசனத்தை வச்சு ஆண்டவர் என்ன செய்யலை, அவன் சொன்ன உடனே அப்படி மத்தியில் போடுங்க 4ஆம் அதிகாரம். என்றும் எழுதியிருக்கிறது. அந்த இம்மு வந்து ரொம்ப முக்கியம். அதுதான் அந்த இம்மு இருக்குல்ல, என்றும் இப்படியும் பைபிளில் இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்படி இல்லைன்னா நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா, ஏற்கனவே எப்பவுமே ஜோக்கை சொல்கிற மாதிரி நம்ம யாராக இருந்தோம்னா அல்லேலியா சொல்லி எகிரி என்ன செய்வோம், குச்சிடுவோம், சரி. அப்புறம் ஆண்டுகிட்ட போய் நின்றுட்டு ஆண்டவரே என்னை காப்பாற்றலையே, சரியா. ஏன்னா அவர் எழுதி வச்சிருக்க கான்டெக்ஸ்ட்டே வேறு. உன் வழிகளெல்லாம் உன்னை காக்க, நீ நடந்து போகும்போது உன் வழிகளெல்லாம் உன்னை காக்க முடியும், நீ எகிரி குதிக்கும் போது சொல்ல ஆண்டவர், சரியா. அப்போ கான்டெக்ஸ்ட்டே வேறு. அப்போ அவன் அது கான்டெக்ஸ்ட் எல்லாமே எடுத்து நினைச்சான், இயேசுனிடத்தை சொல்கிறான். ஆண்டவர் எப்படி சொல்கிறாரு அங்கே சொல்லும்போது, உன் தேவனாய் கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறதே. கரங்குத்தரையில் சொல்லுவோமா? அப்போ நமக்கு என்ன, நல்லா பைபிள் படிக்கணும். நம்ம ஆண்டவர் பிள்ளைங்க என்ன செய்யணும், நல்ல பைபிள் படிக்கணும். முழு பைபிள், ஒரு சத்தியத்தை குறித்து முழு பைபிள் என்ன சொல்லுது அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம், சரியா. முழு பைபிள் முழு வேதாகமும் என்ன சொல்லுகிறது அப்படிங்கிறத நான் சொன்னது 4வது ஃபிங்கர் சொன்னது. ஓகே, கடைசியாக 5வது ஃபிங்கர் தம் ஃபிங்கர், சரியா. இது ரொம்ப முக்கியமானது. என்ன அப்படின்னு சொன்னால் கவனிங்க. ஒரு வசனத்துடைய ரொம்ப முக்கியமானது நான் சொல்கிறது, ஒரு வசனத்துடைய வியாக்கியானம் சரியாக இருக்குமானால், வியாக்கியானம்னா பிரசங்கம், அதுக்குடைய அர்த்தம். ஒரு வசனத்துடைய வியாக்கியானம் அர்த்தம் சரியாக இருக்குமானால், அந்த வசனத்துடைய அர்த்தத்துக்கு எதிர்மறையாக முரண்பாடாக வேதத்தில் ஒரு வசனமோ, அந்த அர்த்தத்துக்கு எதிர்மறையாக முரண்பாடாக வேதத்தில் ஒரு வசனமோ அல்லது ஒரு வசனத்துடைய வியாக்கியானமோ இருக்காது. அப்படி இருந்தால் இந்த வியாக்கியானம் தப்புன்னு ஆகும். உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்கிறேன். ஒரு வசனத்தோட வியாக்கியானம் சரியாக இருந்தால் அப்படின்னு சொன்னேன். இப்போ 2-3 பேர் என் நாமத்தினாலே எங்கள் குடியிருக்கிற மத்தியில் நான் இருப்பேன் அப்படிங்கிறத ஒருத்தர் எடுத்து வியாக்கியானம் பண்ணிட்டாருங்க. எப்படி, இப்போ 2-3 பேர் கூடியிருந்தாலே இயேசு வருவேன்னு சொல்லிட்டாரு. அதனால் நீங்கள் இனிமேல் நாங்கள் சபைக்கு வர மாட்டோம். ஏன்னா எங்கள் வீட்டில் நாங்கள் மொத்தம் 5 பேர் இருக்கோம். 2 + 3 5, 2-3 பேர் இருந்தாலே போதும்ட்டார். நாங்கள் மொத்தம் 5 பேர் இருக்கோம் வீட்டில். நாங்களே இனிமேல் என்ன பண்ண, சபைக்கு வர மாட்டோம். இயேசு எங்கள் மத்தியில் இருப்பார் ஞாயிற்றுக்கிழமை. நாங்கள் வர மாட்டோம். நாங்கள் என்ன பண்ண போகிறோம், வீட்டிலே நாங்கள் கூடிக்கிட போகிறோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு வசனத்து வியாக்கியானம் சொல்லிட்டாருன்னு சொன்னால், அந்த வியாக்கியானம் தவறான வியாக்கியானம். ஏன் தவறான வியாக்கியானம்னா, இந்த வியாக்கியானத்துக்கு எதிர்மறையாக, சரியா, முரண்பாடாக வசனம் இருக்குது. எபிரேயர் 10:25 சபை கூடி விடுதலை விட்டு விடுகிறது போல நீங்கள் விட்டு விடாதிருங்கள்னு சொல்லியிருக்கு. நல்லா கவனி. இப்போ நான் சொல்கிறத, வசனம் முரண்பாடாக இல்லை, இந்த வியாக்கியானம் தான் முரண்பாடாக இருக்குது. இந்த வியாக்கியானத்துக்கு விரோதமாக முரண்பாடாக வசனம் தப்பாக இருக்குன்னு சொல்லக்கூடாது. வசனம் ஒரு நாளும் தப்பாக இருக்காது. ஆண்டோட வசனம் ஒரு நாளும் தப்பாக இருக்காது. நம்முடைய அண்டர்ஸ்டாண்டிங் தான் தப்பாக இருக்கும், நம்முடைய புரிந்து கொள்ள தான் தப்பாக இருக்கும். அப்போ வசனம் தெளிவாக இருக்குது. என்னென்னு, சபை கூடிய விடுதலை சிலர் விட்டு விடுகிறது போல நீங்கள் விட்டு விடாதிருங்கள், வசனம் தெளிவாக இருக்குது. அப்போ இந்த வசனம் தெளிவாக இருக்கனால இந்த வசனத்துக்கு ஒரு வியாக்கியானம் 2-3 பேர் கூடி வந்தேன்னு சொல்லி எங்கள் வீட்டில் நாங்கள் கூடிக்கிறோன்னு சொல்கிற அந்த வியாக்கியானம், அந்த அர்த்தம் தப்பு. அதுதான் தவறானது.
அது தவறான ஒரு விஷயம். சரிங்களா? இன்னொன்று என்ன சொன்னேன், ஒரு வசனத்தோட வியாக்கியானம் சரியாக இருக்குமானால் இன்னொரு வசனத்தோட வியாக்கியானம் அதற்கு எதிர்மறையாக இருக்கக்கூடாதுன்னு சொன்னேன். 2 வியாக்கியானம். ஓகே, இப்போ கவனிங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், நம்ம அன்றைக்கி தீபாவளி அன்றைக்கி நம்ம பார்த்தோம், குடி வந்திருக்கணும். இன்னொரு டைம் நம்ம என்ன செய்ய பார்த்தோம், 1 Corinthians 11ஆம் அதிகாரத்தில் உங்களுக்கு தெரியும் 28 32 வசனங்களை பார்க்கும் பொழுது அங்கே என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அந்த பந்தியில் பங்கெடுக்கிறத பற்றி நம்ம பார்த்தோம் இல்லையா? வேணா ஸ்க்ரீனில் போடுப்பா. பந்தியில் பங்கெடுக்கிறத பற்றி நம்ம அதை பார்த்தோம். ரொம்ப தெளிவாக நம்ம பார்ப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கிருபை பாராட்டினார். கரங்குத்தாலே சொல்லுவோமா, இல்லை உச்சாமலையிலே சொல்லுவோமா? இங்கே மட்டும் இல்லைங்க, நான் பாஸ்டர் ஃபெலோஷிப்பில் அந்த வசனத்தை நான் உங்களுக்கு காமிச்சேன். அவங்களுமே அந்த என்ன சொல்கிறது, அந்த வசனம், ஏன்னா நான் என்கிட்ட ஒன்று அது வசனம் அப்படி இருக்குது, கரெக்டாக இருக்குது. நம்ம சரியாக புரிந்து கொள்ளாமல் ஒரு நாள் வரைக்கும் நம்ம மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருந்தோம். சரியா? அப்போது எந்த மனுஷன் தன்னை சோதித்தறிந்து அப்பத்தில் புசித்து பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன், எனத்தினால் எனில் அபாத்திரமாக போஜனபானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் என்னதெரிந்து நிதானித்து அறியாதனால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனபானம் பண்ணுகிறான் அப்படின்னு வாசிக்கிறோம். உடனே நம்ம என்ன நினச்சிடுவோம், ஆக்கினை தீர்ப்பு வரும்படி அப்படின்னா நரகத்துக்கு போயிடுவான். அப்படி தான் நம்ம இதனால் வரைக்கும் நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு. என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங் அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் வசனம் அங்கே அப்படி இல்லை, வியாக்கியானம் அங்கே வேறு மாதிரி வேறு அர்த்தத்தை சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் நம்ம என்ன செய்தோம், அப்படி அர்த்தத்தை என்ன செய்தோம், எடுத்துக்கொண்டோம். அங்கே என்ன சொல்ல போயிருக்கு அப்படின்னு சொன்னால், ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனபானம் பண்ணுகிறான் அப்படின்னு சொன்ன பிறகு பின்னாடி நம்ம பார்த்தோம்னா 31 இல்லை 32 பார்த்தோம்னா அங்கே என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா, அடுத்த வருஷம் போடுங்க, 32 போடுங்க. நாம் நியாயம் தீர்க்கப்படும் போது உலகத்தோடு ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்கப்படாதபடிக்கு. உலகத்தோடு ஆக்கினை அப்படிங்கிறது தான் உலகத்தின் ஆக்கினை. உலகத்தோடு ஆக்கினைங்கிறது தான் நரகம். உலகத்தோடு ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம்னு சொல்லுது. அப்போ ஆக்கினை தீர்ப்பு அடைகிறான் அப்படிங்கிறது உலகத்தோடு ஆக்கினை கிடையாது. ஏன்னா அந்த ஆக்கினை இல்லை, இந்த ஆக்கினை வேறன்னு சொல்லுது. அப்போ இந்த ஆக்கினை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது இந்த வசனம் காமிச்சு கொடுக்குது, நியாயம் தீர்க்கப்படும் போதுன்னு சொல்லுது. அப்போது நமக்கே வந்து இது நியாய தீர்ப்பாக சொல்லியிருக்க ஒரு விஷயமா இருக்குது. நியாய தீர்ப்புன்னு ஒன்று நம்ம நியாய தீர்ப்புன்னு கேட்டாலே நரகம் தான் நம்ம நினைப்போம். அப்படி இல்லை, இது வந்து கரெக்ஷனாக சொல்லியிருக்கு, சிக்ஷையாக சொல்லியிருக்கு. அப்போ எப்படி சொல்லியிருக்கு அந்த இடத்துல அப்படின்னு சொல்லும்போது, நியாயம் தீர்க்கப்படும் போது ஆக்கினை தீர்ப்பு, அவன் தான் என்ன சொல்ல பனிஷ்மெண்ட் பெறுகிறான். அவன் நியாயம் தீர்க்கப்படும் போது நாம் கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். அல்லேலூயா. நாம் நியாயம் தீர்க்கப்படும் போது இங்கே பூமியில் நியாயம் தீர்க்கப்படும் பொழுது கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். நீதிமானுக்கு பூமியிலே சரி கட்டப்படும். அல்லேலூயா. அப்போ என்ன சிச்சை அப்படின்றத நம்ம பார்த்தோம். எங்கே பார்த்தோம்? நடுவில் இருக்கிற வசனம் தான் பார்த்தோம். நடுவில் எங்கள் 30ஆம் வசனத்தில் அந்த சிச்சை என்னன்னு கொடுத்துருக்கு இல்லையா? 30ஆம் வசனம் கொடுப்பா. அந்த சிச்சை என்ன? இது நிமித்தம் உங்கள் அநேகர் பலவீனரும், வீக்னஸ், வியாதியுள்ளவர்களும், சிக்னஸ், அநேகர் நித்திரை அடைஞ்சிருக்காங்க. அந்த வார்த்தையை நான் உங்களுக்கு பைபிள் ஸ்டடி அந்த வேர்ட் ஸ்டடி காமிச்சேன். நித்திரை, மரணம் போடல, சரியா? நித்திரைன்னு போட்டிருக்கு. நித்திரை அடைஞ்சிருக்கிறார்கள்னு சொல்லியிருக்கு இல்லையா? அப்போ வீக்னஸ், சிக்னஸ், டெத்துன்னு போட்டிருக்கு. நித்திரை அப்படின்னா அவன் நரகத்துக்கு போவான்னு போடல, கம் ஹோம் குயிக்லி. ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, நீ அங்கே உனக்கு முடியல, போராட்டிட்டு இருக்க, முடியல உன்னால், சரி நான் உன்னை என்ன பண்ணுறேன், பூமியில் என்ன பண்ணுறேன், உன்னை நான் எடுத்துடுறேன். ஒருவனுக்காக என் குமாரனோட வருகையை நான் என்ன செய்ய முடியாது, அனுப்ப முடியாது. என் குமாரனை அனுப்ப முடியாது. சரி, அப்போ என்ன செஞ்சாகணும், நீ தான் என்ன செய்யணும், சீக்கிரம் என்கிட்ட வந்தாகணும். அதனால உன் பாடியிலேருந்து ஒன்று என்ன செய்கிறான்னு வெளியே தூக்கிடுறேன் அப்படின்னு இது அன்பு, சரியா? அன்பாக என்ன செய்கிறார் அப்படின்னா, உன்னை அப்படியே விட்டு நீ போகிற இல்லை, எனக்கு நீ நித்தியத்தில் வேணும்னு சொல்லி என்ன செய்கிறாருன்னா பாடியிலேருந்து எடுத்துடுறாருன்ற இதுக்கு அர்த்தம் இங்கே, சரியா? அப்போ இதான் இங்கே அர்த்தமாக இருக்குது. நம்ம பார்த்தோமா, இதான் இதோட வியாக்கியானம். எல்லாம் இப்போ நான் சொல்லலை, இதான இந்த வசனத்தோட வியாக்கியானம். ஓகே, இந்த வசனத்தோட வியாக்கியானம் இதுவாக இருந்தால், அதாவது என்ன சொல்லுது அப்படின்னா, உண்மையாக எல்லாம் என் வார்த்தை கவனிங்க, உண்மையாக ரட்சிக்கப்பட்டவர்கள் ரட்சிப்பை இழந்து போக மாட்டாங்க. அவங்க சிட்சிக்கப்படுவார்கள் கர்த்தராலே, சரியா? அவங்க பலவீனம் வரும், வியாதி வரும், ஏன் நித்திரையை கூட அடைவாங்க. ஆனால் அவங்க ரட்சிப்பை இழந்து போக மாட்டாங்க, நித்தியத்தை இழந்து போக மாட்டாங்க. உண்மையால் தேவனால் இயேசு கிறிஸ்துவால் ரட்சிக்கப்பட்டவங்க அவங்க நித்தியத்தை ரட்சிப்பை இழந்து போக மாட்டாங்க அப்படிங்கிறது தான் இந்த வசனத்தோட வியாக்கியானமாக இருக்குது. அப்போ இந்த வசனத்தோட வியாக்கியானம் இப்படி இருந்தால், பைபிளில் இன்னொரு இடத்துல வியாக்கியானம் எப்படி இருக்காதுன்னா, ரட்சிப்பை இழந்து போவாங்க அப்படின்னு இருக்காது. உண்மையாக ரட்சிக்கப்பட்டவங்களும் ரட்சிப்பை இழந்து போவாங்க அப்படின்னு பைபிள் இன்னொரு இடத்துல இருந்துச்சுன்னா பைபிள் முரண்பாடாக இருக்குன்னு ஆகிடும். பைபிள் அப்படி முரண்பாடாக இல்லை. அப்போ நம்முடைய அண்டர்ஸ்டாண்டிங் தான் தப்பாக இருக்குது, சரியா? அப்போ இந்த வசனம் இங்கே இப்படி சொல்லும்போது, அப்போஸ்தலனாகிய பவுலை கொண்டு ஆவியானவர், ஏன்னா ஒரே ஆசிரியர், மனித ஆசிரியர் அநேக பேர் இருந்தாலும், சரியா? ரெனால்ட்ஸ் பென்னு, கேம்லின் பென்னு மாதிரி பவுலு, சரியா? எபிரேயாக்கியம் அப்படி பேனா கொண்டு எழுதினவர் ஒரே ஒருத்தர் தான், ஆவியானவர் தான். அல்லேலூயா. அப்போ அவர் எப்படி எழுதியிருக்க மாட்டார்? லாஜிக்காக யோசிங்க, நான் சொல்கிறேன், சிம்பிள் லாஜிக் இது. எப்படின்னா, எப்படி எழுதியிருக்க மாட்டார்னா, ஒரு இடத்துல வந்து உண்மையாக ரட்சிக்கப்பட்டவங்க ரட்சிப்பை இழந்து போக மாட்டாங்க, கர்த்தரால் சிட்சிக்க தான் போடுவாங்க அப்படின்னு எழுதிட்டு, இன்னொரு இடத்துல வந்து ரட்சிப்பை இழந்து போவாங்க அப்படின்னு எழுதுனா, பைபிள் இஸ் நாட் ரிலையபிள் ஆகிடும். பைபிள் நம்ப தகுந்த புக்காக மாறாது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரிய நினைக்கிறேன், சரியா? நம்ப தகுந்த புக்கான செய்ய மாறாது. அப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா, இங்கே ஒன்று இருக்குது, அங்கே ஒன்று இருக்குது பைபிளில், அப்படி ஆகிடும், சரிங்களா? அந்த மாதிரி ஆகிடும். இங்கே ஒன்று இருக்குது, அங்கே ஒன்று இருக்குது, அப்படி ஆகிடும், சரியா? அப்படி பைபிளில் இல்லை.
நம்முடைய அண்டர்ஸ்டாண்டிங் தான் தப்பாக இருக்குமே தவிர பைபிள் ஒரு நாள் அப்படி இல்லை. பைபிள் ஒன்று கொண்டு முரண்பாடாக எந்த இடத்துலையும் இல்லை. என எழுதின ஆசிரியர் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. அவர் எந்த தப்பும் எந்த பிழையும் செய்கிறவர் அல்ல. அல்லேலூயா. சரி, அப்போது 5 காரியங்கள் நான் சொன்னேன். இந்த 5 கொள்கைகள் ரொம்ப முக்கியம். ஏன்னு சொன்னால் பைபிளை நாம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவதற்கு. சரிங்களா? யாருக்கு சொல்லப்பட்டது, எந்த சூழ்நிலையில் சொல்லப்பட்டது, எந்த அர்த்தத்தில் சொல்லப்பட்டது, ஒரு சத்தியத்தை குறித்து வேதம் முழுக்க என்ன சொல்லுது, வேத வியாக்கியானம் சரியாக இருக்குமானால் அதுக்கு எதிராக முரண்பாடாக வசனமோ அல்லது வேறு வசனத்தில் வியாக்கியானமோ இருக்காது. சரியா? இது 5 கொள்கைகள். இந்த 5 கொள்கைகள் ரொம்ப முக்கியம். இன்றைக்கி இல்லை, நாளைக்கு இல்லை, என்றென்றைக்கும் இயேசுவோட வருகை வரையும் என்னோட மரணம் வரையும் இந்த பைபிள் வாசிக்கும் போது இந்த 5 கொள்கைகளோடு வச்சு நம்ம வாசித்தோம்னு சொன்னால் உண்மையிலே நாம் ஆண்டவருக்குள்ளே வளருவோம். நல்லா அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. நம்ம வளர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. நம்ம கடந்த வாரம் பார்த்தோம், கலைகளை குறித்து என்ன செய்த பார்த்தோம் இல்லையா? கடந்த வாரம் அது முந்தின வாரம் 2 வாரம் கலைகளை குறித்து என்ன செய்த பார்த்தோம். கலைகளை குறித்து ஒரு நல்ல ஒரு டெஃபினிஷன் போல் சொல்லணும். அவங்க யார் அப்படின்னு கேட்டோம்னா நம்ம எந்த வசனத்தை சொல்லிடலாம் அப்படின்னா 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனம் வாசிங்க. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 5ஆவது வசனம். தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை என்ன பண்ணுவாங்க? மறுதலிப்பார்கள். அவர்கள் தான் கலைகள். இவர் சபைக்குள்ளே தான் இருப்பாங்க, ரட்சிக்கப்பட்ட மாதிரி தெரிவாங்க, ஆனால் அவங்க லைஃப்பில் அது தெரியாது. நல்லா கவனிங்க. இதை தான் மத்திய 7 அங்கே பார்க்குறோம் இல்லையா? மத்திய 7 கான்டெக்ஸ்டில் பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், 13ஆம் வசனத்துலேருந்து பார்த்தோம்னா தெரியும் என்ன சொல்கிறார். ஆண்டவர் கள்ள தீர்க்கதரிசிக்கு எச்சரிக்கையாருங்கள். அந்த கள்ள தீர்க்கதரிசியில் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அவங்களும் ப்ராபசின்னு சொல்லுவாங்க, அவங்களும் எல்லாம் ஊழியெல்லாம் செய்வாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. எப்படி தெரிஞ்சுக்கலாம்? ஆண்டவர் சொன்னால் அவங்களோட வரங்களினால் இல்லை, அவங்க எப்படி ஜெபிக்கிறாங்க அதை வச்சு இல்லை, அவங்க எப்படி பாட்டு பாடுறாங்க அதை வச்சு இல்லை, அவங்களுக்கு பைபிள் நாலேஜ் எவ்வளோ இருக்குது அதை வச்சு இல்லை, அவங்ககிட்ட செயல்படுத வரங்கள் அதை வச்சு இல்லை. ஏன்னா அந்நாட்கள் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவின்னு சொல்லுவாங்க. அந்நாட்கள் அநேகர் கர்த்தாவே உங்களுடைய நாமத்தினாலே நாங்கள் பிசாசு துரத்தினோம் அல்லவா, தீர்க்கதரிசனம் சொன்னோம் அல்லவா, நாங்கள் சுகமாக்கினோம் அல்லவா, குணமாக்கினோம் அல்லவா, அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். உமது நாமத்தினாலே நான் அவர்களை பார்த்து சொல்லுவேன், அக்கிரம செய்யக்காரர் என்னை விட்டு அகன்று போங்கள், நான் உங்களை அறியேன். சரியா? அப்போ எதனால் அறிவீர்கள்? அவருடைய கனிகளினாலே அவர்களை நீங்கள் அறிவீர்கள். அதான் ஆண்டவர் சொல்கிறார். ஓகே, கனிகள் அப்படின்னா அவருடைய வாழ்க்கை, அவங்களுடைய லைஃப், அவங்களுடைய ஜீவியம், அதனால தான் ஒரு ஆளை நிச்சயம் அறிய முடியும்னு ஆண்டு சொல்கிறத சரி பார்க்குறோம். அப்போ இந்த கலைகள் எப்படி தான் இருப்பாங்க அப்படின்னா, இந்த கலைகளுடைய வாழ்க்கையில் உண்மையாக ரட்சிக்கப்பட்ட மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனிகள், ஆவியின் கனி, ஆத்தும கனி கொடுக்குறவர்களாய் அவங்க அப்படி இருக்க மாட்டாங்க. சரி, அவங்க அப்படி இருக்க மாட்டாங்க. அதுதான் நம்ம கலைகளை குறித்து நம்ம பார்த்த விஷயமாக இருக்கிறது. இதை குறித்து பைபிளில் நிறைய காரியங்கள் இருக்குது. இப்போ பவுல் தீமோத்தேயுக்கு சொல்கிறது மட்டும் இல்லை, தீத்து கூட ஒரு காரியத்தை நம்ம பார்க்க முடியும். தீத்து 1ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனம் வாசிங்க. தீத்து 1:16. அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள், கிரியைகளினாலோ அவரை மறுதலிக்கிறார்கள். அவர்கள் அருவருக்கப்படத்தக்கவர்களும் கீழ்ப்படியாதவர்களும் எந்த நற்கிரியையும் செய்ய ஆகாதவர்களுமாய் இருக்கிறார்கள். அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்றாங்க, ஆனால் தங்கள் கிரியையினால என்ன பண்றாங்க? மறுதலிக்கிறாங்க. சரியா? வாயில சொல்றது ஒன்றா இருக்குது, லைஃப் வேறையாக இருக்குது. அவங்க தான் கலைகள். சரிங்களா? அதான் நம்ம பார்த்தோம். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னென்னு சொன்னால், விதைகளை குறித்து என்ன செய்வோம் நம்ம பார்க்க போகிறோம். வருகிற வாரத்தில் நம்ம என்ன செய்வோம்? மணிகளை குறித்து என்ன செய்வோம்? கோதுமை மணிகளை குறித்து நம்ம பார்ப்போம். இன்றைக்கு விதைகளை குறித்து பார்க்கறதுக்கு நம்ம கலைகளை புரிஞ்சு கொண்ட நாம இந்த விதைகளை புரிஞ்சு கொள்றதுக்கு சரியாக நம்ம புரிஞ்சு கொள்வதற்கு வேதத்தை கொண்டு நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தில் விதைப்பு நோமிக்குள்ள திருப்பிக் கொள்ளுங்க. லூக்கா 8ஆம் அதிகாரம் எல்லாரும் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. லூக்கா 8ஆம் அதிகாரத்தில் விதைப்பு நோமை குறித்து என்ன செய்யணும் நம்ம பார்க்குறோம். அங்கே ஆண்டவர் பரலோக ராஜ்யத்தை குறித்தான காரியங்களை ஓமைகளாய் சொல்லுகிறார். லூக்கா 8ல் 4ஆம் வசனத்தில் வாசிங்க. 4லிருந்து 8 வரைக்கும் வாசிங்க. சகல பட்டணங்களிலிருந்து திரளான ஜனங்கள் அவரிடத்தில் வந்து கூடின போது அவர் ஊமையாய் சொன்னது, விதைக்கிறவன் ஒருவன் விதையை விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதை வழியருகே விழுந்து மிதியுண்டது. ஆகாயத்து பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. சில விதை கற்பாறையின் மேல் விழுந்தது. அது முளைத்த பின் அதற்கு ஈரம் இல்லாததினால் உலர்ந்து போயிற்று. சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. முள் கூட வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. சில விதை நல்ல நிலத்தில் விழுந்தது. அது முளைத்து 100 பலன் கொடுத்தது என்றார்.
இவைகளை சொல்லி கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சத்தமிட்டு கூறினார். அல்லேலூயா. இப்போ நமக்கு அந்த விதைப்பு நோம்பி நிறைய டைம் கேட்டிருக்கிறோம். விதைக்கிறவரும் விதைக்க புறப்பட்டான். அந்த விதைங்கிறது வசனம். அது விதைக்க புறப்பட்டான். அப்போ சில விதைகள் வழியருகே விழுந்தது, பறவைகள் தின்று போனது. சில விதைகள் பாறை நிலத்தில் விழுந்தது. சில விதைகள் என்ன செய்ததுன்னு சொன்னால் முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. சில விதைகள் நல்ல நிலத்தில் என்ன செய்தது, விளைந்தது என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறத என்ன பார்க்க. இப்போ சீஷர்களுக்கு என்ன தெரில அப்படின்னா அதுக்கான அர்த்தம் தெரில இல்லையா. 9ஆம் வசனம் தான் பொதுவுடைய சீஷர்கள் இந்த ஓமையின் கருத்து என்னவென்று அவரிடத்தில் கேட்டார்கள். இப்போது ஆண்டவர் ஓமையோட கருத்தை சொல்ல போகிறாரு. 11ஆம் வசனத்தை வாசிங்க. அந்த ஊமையின் கருத்தாவது, விதை தேவனுடைய வசனம். வழியருகே விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் விசுவாசித்து ரட்சிக்கப்படாதபடிக்கு பிசாசானவன் வந்து அவ்வசனத்தை அவர்கள் இருதயத்திலிருந்து எடுத்து போடுகிறான். கவனிங்க, இப்போ என்ன கான்டெக்ட்ன்றது ரொம்ப முக்கியம். சரியா கவனிங்க. அந்த பலன், சரியா, பலன் கொடுக்கிறார்கள், பலன் கொடுக்கவில்லை. அந்த பலன் என்னது அப்படின்னு சொல்லுவார். அதான் கவனிங்க, முக்கியமானது. அந்த விதைக்கிறாங்க, விதையினுடைய பலன் என்ன, சரியா, விதையுடைய பலன் என்னன்றது இந்த வழியருகே விதைக்கப்பட்டவர்கள் சொல்லப்படுற வார்த்தையை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். என்ன அப்படின்னு சொன்னால், வழியருகே விதைக்கப்பட்டவர் வசனத்தை கேட்கிறவர்களாக இருக்கிறார்கள். ஓகே, அவங்க வசனத்தை கேட்குறாங்க, சரியா, வசனத்தை கேட்கிறவர்களாக இருக்கிறார்கள். சரிங்களா. அவர்கள் விசுவாசித்து ரட்சிக்கப்படாதபடிக்கு, என்னதுங்க, எதுப்படாதபடிக்கு, ரட்சிக்கப்படாதபடிக்கு பிசாசன் வந்து வசனத்தை அவர்கள் இருதயத்திலிருந்து எடுத்து போடுகிறான். அப்போது அவர்கள் விசுவாசித்து ரட்சிக்கப்படுவது தான் அந்த வசனத்துக்கான பலனாக இருக்கிறது. கரங்க வேலை சொல்லுவோமா, உச்ச மலையிலே சொல்லுவோமா? எனக்கு புரிஞ்சிச்சுன்னு சொல்கிறவங்க அலையிலே சொல்லுங்கள். வசனம் விதைக்கப்படுகிறது, வழியருகே விதைகள் விழுகிறது. அவர்கள் அந்த வசனத்தை உணராமல் இருக்கிறார்கள். அதான் பறவைன்னு சொன்ன ஆண்டு சொல்கிறாரு. இப்போ சாத்தான் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா வசனத்தை இருதயத்திலிருந்து எடுத்துடுறான், பலன் கொடுக்காதபடிக்கு. என்ன பலன் அப்படின்னு பார்த்தா, என்ன பலன் அப்படின்னா, பலன் என்ன, அவர்கள் விசுவாசித்து ரட்சிக்கப்படாதபடிக்கு பிசாசன் வந்து வசனத்தை என்ன பண்ண இருதயத்தில் நினைச்சிடான், எடுத்துடுறான். சரிங்களா. அப்போது பலன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, விசுவாசித்து ரட்சிக்கப்படுவது தான் பலனாக இருக்கிறது. அது இந்த வழியருகே விழுந்த விதைகள் அதில் பலனை செய்யலை, கொடுக்கல. சரிங்களா. இப்போ அடுத்த விதைக்குள்ள வந்துடுவோம். அடுத்த வசனம் வாசிங்க. அடுத்த வசனம். கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்டவர்கள் கேட்கும்போது சந்தோஷத்துடனே வசனத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆயினும் தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடியினாலே கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசித்து சோதனை காலத்தில் பின்வாங்கி போகிறார்கள். கவனிங்க, ரொம்ப முக்கியமான இந்த வார்த்தையெல்லாம், ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியம். கற்பாறை மேல் விதைக்கப்பட்டவர்கள் கேட்கும்போது அப்படின்னா அவங்க என்ன பண்ணுறாங்க, வசனத்தை கேட்குறாங்க. சரியா, வசனத்தை அவங்களும் கேட்குறாங்க. கேட்கும்போது சந்தோஷத்தோட வசனத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். முதல் குரூப் மாதிரி இல்லை இவங்க. வசனத்தை கேட்கிறார்கள், கேட்டு அதை உள்ளே எடுத்துகிட்டு போகிறாங்க, உள்ளே கொண்டு போகிறாங்க. அவங்களுக்கு உள்ளே போச்சு, அவன் தூக்கிட்டு போயிட்டான். அவங்க என்ன போச்சுன்னே தெரில. உள்ள ஃபஸ்ட்டு கேட்டகரி என்ன போச்சுன்னே தெரில அவங்களுக்கு. சரியா. ஆனால் இவங்க சந்தோஷம் வருது. ஏன் சந்தோஷம்? அதை உணர்றாங்க வசனத்தை. அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறாங்க, அப்படின்னு ஏற்றுக்கிறாங்க. வசனத்தை உணர்றாங்க, சந்தோஷமாக என்ன பண்ணுறாங்க, ஏற்றுக்கொள்கிறாங்க. சரியா. ஆயினும் கவனிங்க வார்த்தையை, தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடினாலே கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசித்து, கொஞ்ச காலம் விசுவாசிக்கவும் செய்கிறாங்க, வசனத்தை ஏற்றுக்கொள்றவும் செய்கிறாங்க, சந்தோஷமா ஏற்றுக்கிறாங்க. நித்திய ஜீவன் இலவசம் அப்படி என்ன பண்ணுறாங்க, அவங்க சந்தோஷமா ஏற்றுக்கிறாங்க. சரிங்களா. கொஞ்ச காலம் அவர்கள் விசுவாசிக்கவும் செய்கிறாங்க. ஆனால் பிரச்சனை என்னன்னா, ஆயினும் தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடினாலே அப்படின்னு வாசிக்கிறோம்ல, ஏற்றுக்கொள்ள வேர் கொள்ளாதபடினாலே அப்படின்னா கலகோனிங்க, விசுவாசிக்கிறாங்க. அந்த விசுவாசம் மேலே நிற்குது, ஏற்றுக்கொள்றது மேலே நிற்குது, உள்ள போல டீப்பா போல மேலோட்டமான ஒரு விசுவாசம், மேலோட்டமா ஏற்றுக்கொண்டு இருக்கிறாங்க. டீப்பா ஆணித்தனமா என்ன செய்யல, உள்ள ஆழமா என்ன செய்யல, வசனத்தை அவங்க ஏற்றுக்கொள்ளல. மேலோட்டமா ஏற்றுக்கொண்டு இருக்கிறதுனால, மேலோட்டமாய் விசுவாசிக்கிறதுனால, சரியா, ஒரு காலம் வரைக்கும் அவர்கள் அந்த வசனத்தை ஏற்றுக்கொண்டவர்களாக விசுவாசிக்கிறவர்களாக காணப்படுறாங்க. ஒரு காலம் வரைக்கும் ஏற்றுக்கொண்டவர்களாக விசுவாசிக்க காணப்படுறாங்க. எந்த காலம் வரைக்கும்? அங்கே கொஞ்ச காலம் அப்படின்னு இருக்கு. சரியா, கொஞ்ச காலம் அப்படின்னும் போதெல்லாம் கவனிங்க, பைபிளில் கொஞ்ச காலம் அப்படின்னாலே நம்ம என்ன நினச்சிக்கூடாதுன்னா, ஒரு 3 மாதம், 1 மாதம், 1 வருஷம், அல்லது 2 வருஷம், 3 வருஷம், வருஷங்கள் கணக்கில்லை. கவனிங்க, வருஷங்கள் கணக்கில்லை. எது கணக்கு? ஏன்னா கொஞ்ச காலம் பைபிள் எப்படி சொல்லுதுன்னா,
நம்ம லைஃப், இந்த லைஃப் ஸ்பேனே பலத்தின் மீது 80 வயசா? இதே பைபிள் என்ன சொல்லுது? கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி சிறைப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராங்க. கொஞ்ச காலம் அப்படின்றத சொல்லுது. 80 வயசே என்ன சொல்லுது? 80 வயசே கொஞ்ச காலம் சொல்லுது. 80 வயசே. சரியா? அந்த 1 பேதுரு 1:5 பார்த்தீங்கன்னா, 5:6 பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும் அப்படின்னா, இதில் நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள், நித்திய ஜீவன் உண்டுன்றதில் நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்போது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனையினாலே நீங்கள் துக்கப்படுவீர்கள். இப்போது கொஞ்ச காலம் இந்த லைஃப் ஸ்பேன் 80 வயசு பைபிள் என்ன சொல்லுது? கொஞ்ச காலம். ஏன்? இருக்க போகிற நித்தியத்தோடு கம்பேர் பண்ணும்போது, சரியா, நித்தியத்தோட கம்பேர் பண்ணும்போது, சரியா, கடல் அளவு நீளம் அப்படின்னா கையளவு கொஞ்சம் தானே, அந்த அர்த்தத்தில் சொல்லுது. சரியா? அப்போ இங்கே கொஞ்ச காலம் நம்ம என்ன நினைக்கக்கூடாதுன்னா, ஒரு டைம் ஸ்பேன் எடுத்துக்கூடாது. ஒரு 3 மாதம், 1 மாதம், 6 மாதம், 1 வருஷம், 2 வருஷம், எத்தனை வருஷங்கள் வேணா இருக்கலாம். அதில் எத்தனை வருஷங்கள் வேணா இருக்கலாம். ஆனால் எப்போ வரைக்கும்னா சோதனை காலத்தில். அப்போ அந்த வசனத்து நிமித்தம் ஒரு சோதனை உங்களுக்கு வருது. வசனம் கேட்டாங்க, சந்தோஷமா ஏற்றுட்டாங்க, அவங்க ஏற்றுக்கொண்டாங்க. மேலோட்டமான விசுவாசம், மேலோட்டமான சந்தோஷம், உள்வாங்கல வேர்கொள்ளாதபடினாலே, வார்த்தை கொண்டு வேர்கொள்ளாதபடினாலே. அப்போ அவங்க வேர்கொள்ளல உள்ள போல வசனம் மேலே நிற்குது, மேலே விசுவாசிக்கிற, மேலே சந்தோஷம். எதுக்குன்னா அப்படியே நிற்குது. எது வரைக்கும்? கொஞ்ச காலம். இந்த கொஞ்ச காலம் இது வரைக்கும் சோதனை காலம் வரையிலும். இப்போ இங்கே லூக்கா சொல்லும் போது சோதனை காலம்னு பயன்படுத்துகிறார். மத்தேயில இதே உவமையை நீங்கள் பார்க்கும்போது அந்த சோதனை காலத்துக்கு மத்தேயு என்ன சொல்லுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்தேயு 13:21 பாருங்கள். மத்தேயு 13:21 வாசிங்க. திரும்பி வருவோம் இங்கே லூக்கா 8க்கு. மத்தேயு 13:21 வசனம். ஆகிலும் தனக்குள்ளே வேறு இல்லாதவனாய் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான். கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான். அந்த வார்த்தை கொஞ்சம் நிலைத்திருப்பான். இந்த வார்த்தைலாம் முக்கியங்க. நிலைத்திருப்பான் தான் சொல்றாரு. ஆனால் கொஞ்ச காலம் விசுவாசிப்பாங்க தான் சொல்றாரு. ஆனால் கொஞ்ச காலம் நிலைத்திருப்பான். அப்புறம் வசனத்து நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டான உடனே இடரல் அடைவான். இதேதான் மார்க்கும் சொல்லுவார். மார்க் 4ஆம் அதிகாரத்தில் வசனத்து நிமித்தம் துன்பம் உபத்திரவம் உண்டான உடனே. கவனி. அப்போ முக்கியமானது, இந்த கற்பார் நிலத்தில் விதைக்கப்பட்டவங்க, இவங்க வசனத்தை ஏற்றுக்கொள்வர் கேட்கிறவர்களாக இருக்கிறாங்க, வசனத்தை ஏற்றுக்கொள்வர்களாக இருக்கிறாங்க, விசுவாசிக்கிறவங்க இருக்கிறாங்க கொஞ்ச காலம். ஆனால் என்ன வார்த்தை போடப்பட்டிருக்குன்னா, பின்வாங்கி போகிறார்கள். சரியா? இது எப்படி இல்லை அப்படின்னா, ரட்சிக்கப்பட்டு பின்வாங்கி போல. ஏன்னா ரட்சிக்கப்படுவது தான் பலன். ரட்சிக்கப்படுவது தான் பலன் அப்படின்னா, இவங்க ரட்சிக்கப்படாமலே பின்வாங்கி போகிறாங்க. புரிஞ்சிச்சுன்னு சொல்லுங்க மட்டும் கரங்க தலையிலே சொல்லுங்க. அல்லேலூயா. ஏன்னா ரட்சிக்கப்பட்டது தான் பலன் அப்படின்னா, சரிங்களா, இவங்க எப்படி பின்வாங்குறாங்க? விசுவாசிக்கிறாங்க, கொஞ்ச காலம் என்ன செய்கிறாங்க, அவங்க சந்தோஷம்தான். ஆனால் சோதனை காலம், வசனத்து நிமித்தம் துன்பம் இடரல் வந்த உடனே அவர்கள் பின்வாங்கி போகிறாங்க. அப்படின்னா ரட்சிப்புக்குள்ளே வர மாதிரி வராங்க. நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும். அந்த வாசல் வரைக்கும் வராங்க. வாசல் வரைக்கும் அப்படியே போயிடுறாங்க. நான் சொல்கிறேன், கடந்த நாளில் ஆத்தூரில் பாஸ்டர் ஃபெலோஷிப்புக்காக நான் போயிருந்தோம். என் கூட வந்தவங்களுக்கும் தெரியும். முடிச்சு நைட்டு நாங்கள் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது ஏசுராஜா பாஸ்டரோடையும் எஸ்எஸ்டோட உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க, நான் இன்றைக்கி பிரசனத்தில் இதை சொல்ல போகிறேன்னு அவங்களுக்கு தெரியாது, ஆனால் அவங்களாவே அப்படி ஷேர் பண்ணாங்க. அப்படி ஷேர் பண்ணும்போது சில விஷயங்கள் 2 பேரை பற்றி ஷேர் பண்ணாங்க. எனக்கு ஒருத்தரோட பேர் தான் ஞாபகத்தில் இருக்குது, சீனிவாசன் அப்படின்னு ஒருத்தர் பேர் தான் ஞாபகத்தில் இருக்குது. ஒரு அம்மாவை சொன்னாங்க, அந்த அம்மா பேர் மல்லிகான்னு நினைக்கிறேன், மல்லிகா. ஓகே. சொன்னாங்க என்னென்ன அப்படின்னா, இந்த சீனிவாசன் சார் முதல்ல சொல்லிடுறேன், அவர் சபைக்கு நல்லா வந்தாராம். சரியா? நல்லா வந்து எப்படிலாம் இருந்தார்னா, அவர் ஒய்ஃபை சபை கூப்பிட்டு வருவாராம். எஸ்தர் சிஸ்டரை பார்ப்பாராம். எஸ்தர் சிஸ்டர் குளிச்சுட்டு சபைக்கு வராங்க அப்படின்னா, ஒய்ஃபிட்ட இனிமேல் நீ குளிச்சுட்டு தான் சபைக்கு வரணும் அப்படி மாதிரி. புரியுதா இல்லையா? அவங்க வந்து எப்படி பண்ணுறாங்க, தலை முக்காடு போட்டுருக்காங்க, நீ இனிமேல் முக்காடு போடணும் அப்படி ஒய்ஃபிட்ட சொல்லி கூப்பிட்டு வருவாங்க. அவங்க எப்படி அப்படியே வா அது மாதிரி பயங்கர சந்தோஷமாக அவருக்கு எப்போவுமே. சரியா? இந்து ஃபேமிலி தான், வேறு சந்தோஷம். அவர் வீட்டுக்கு போனால், சரியா, சொந்த பந்தங்கள்லாம் கூட்டு, கொன்னேலி மாதிரி வச்சுங்க, சொந்த பந்தங்கள்லாம் கூட்டு, அக்கம்பக்கத்துக்குலாம் கூட்டு, வீட்டில் கூட்டி சேர்த்து வச்சு, பாஸ்டர் நீங்கள் வந்து சொல்லுங்கள், ஆண்டு இயேசுவை பற்றி சொல்லுங்கன்னா, அது மாதிரி சூசேஷன் மீட்டிங் மாதிரிலாம் அவர் என்ன பண்ணியிருக்காரு, வீட்டில் பண்ணியிருக்காரு, எல்லாம் செஞ்சுருக்கிறாரு. இவர் போய் சொல்லி சூசேஷன் சொல்லியிருக்கிறாரு. எல்லாம் நடந்திருக்குது. சரியா? எல்லாம் நடந்திருக்கு. எப்போ வரைக்கும் அப்படின்னா, கொஞ்ச காலம். எப்படின்னா, சொல்லிட்டான் அவர்கிட்ட, அந்த சீனிவாசன்ட்ட, சீனிவாசன் நீ வந்து சபைக்கு போனீங்கன்னா, நீ ரட்சிக்கப்பட்டீனா, இயேசுவை ஏற்றுக்கொண்டீனா, ஞானசானம் எடுத்தீங்கன்னா, ரட்சிக்கப்பட்டு நீ ஞானசானம் எடுத்தீங்கன்னா, சரியா, உனக்கு அடக்கம் எங்கள் முறையில் இல்லை, அவங்க முறையில் தான் அப்படின்னு அதோட பண்ணான்ட்டார். ஏன் அப்படின்னா, அவர் ஒரு விக்கிரகத்தை சொல்லி, அந்த விக்கிரகத்தின் அடிப்படையில் பாஸ்டர் சொல்லியிருக்காரு, ஐயோ நான் அதை இழந்துடக்கூடாது அப்படின்னுக்காரு. என்னது அப்படின்னா, எங்களை உட்கார வச்சு அடக்கம் பண்ணுவாங்க.
செத்த பிறகு உட்கார வச்சு அடக்கம் பண்ணுவாங்களாம். அது அவருக்கு வேணுமா? செத்த பிறகு உட்கார வச்சு அடக்கம் பண்ணுறதுக்காக ஆண்டவரே வேணாட்டு. இப்போ என்ன தான் போய் சொன்னாலும், ஏசு போய் சொன்னாலும் அவர் இப்போ க்ளோஸ் டோர்ஸ், வேண்டாம் வராதீங்க, பேசாதீங்க, வேணாம், எனக்கு இதான் வேணும். எது வேணும்? செத்த பிறகு உட்கார வச்சு, நான் நரகத்துக்கு போனாலும் போகிறேன், என் பாடியை உட்கார வச்சு அடக்கம் பண்ணுங்க. நமக்கு சிரிப்பாக இருக்குது, ஆனால் அவருக்கு அது ரொம்ப ரொம்ப மேன்மையான ஒரு விஷயமா தெரியுது. ஏன்னா அது விக்கிரகத்தோடு சம்மந்தப்படுத்தி சொல்கிற விஷயமா இருக்கு. சரியா? உட்கார வச்சு அடக்கம் பண்ண என் கூட வந்திருக்கவங்களுக்கு தெரியும், அவர் சொன்னாங்க. சரியா? இன்னொரு அம்மா சொன்னாங்க, அந்த அம்மா 17 மாதம் வந்தாங்களாம். இப்போ நான் சொன்னேன் டைம் கணக்கு கிடையாது. 17 மாதம் சபைக்கு வந்தாங்களாம். ஆர்வமாக ஓடி வந்தாங்க சபைக்கு. சரியா? அந்த அம்மா வேறு யாரும் இல்லை, சபைக்கு லேண்ட் வித்த அம்மா தான் வந்தாங்க சபைக்கு. ஆனால் இப்போ வர்றதில்லை. காரணம் என்ன அப்படின்னா, அப்பா அம்மா கூட சேர்ந்து போய் படுக்கணுமா கல்லறையில். சரியா? எங்கே படுக்கணும்? செத்த பிறகு அப்பா அம்மா கூட போய் கல்லறையில். அவங்க படுத்துங்கிறாங்களே இன்னுவாங்க. சரியா? அடக்கத்துக்கு ரெண்டு கேஸுமே பார்த்தீங்கன்னா அடக்கம் பற்றி தான் பேசுங்க. சரியா? இவங்கெல்லாம் யார் அப்படின்னா, ஆனால் எப்படி இருந்தாங்க? சர்ச்சுக்கு வரும் எப்படி இருந்தாங்க? பிரகாசமாக தாங்க இருந்தாங்க. சந்தோஷம், பயங்கர சந்தோஷம், முகத்தில் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறாங்க, பயங்கர சந்தோஷம். சர்ச்சுக்குள்ளே வராங்க அப்படின்னு பாஸ்டருக்கும் தெரியுது. வரட்டும்னு பாஸ்டமாக ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. வாங்க, முகத்தில் பிரகாசம் இருக்குது. சரியா? வராங்க. ஆனால் என்ன செய்யலை அப்படின்னா, சரியா, ரொம்ப ஆர்வமாக இருக்குது. அப்போ இவங்க ஆண்டவர் ருசி கண்டுட்டாங்க. என் வார்த்தையெல்லாம் ரொம்ப முக்கியம், ஏன்னா பின்னாடி காமிக்க போகிறேன். பிரகாசமாக இருக்கு. இவங்க ஓடி வராங்க சபைக்கு. அப்போ ஓகே, ஆண்டவர் என்ன பண்ணிட்டாங்க? ருசி கண்டுட்டாங்க அப்படி. சரிங்களா? ஓகே அப்படி. ஆனால் என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஞானஸ்தானத்துக்குள்ளே வரல, ஞானஸ்தானத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கல. உண்மையாக அந்த ஆண்டவருடைய அன்பை என்ன செய்யலை, அறியலை, உணரலை. சரியா? உண்மையாக நான் அந்த விஷயத்தில் பார்க்கும்போது நம்ம இவங்களெல்லாம் பார்க்குறேன், அனி சிஸ்டர், நாகராஜ் பிரதர்லாம் உண்மையிலே சொல்கிறேன். அவங்க நான் போய் பார்த்து அந்த டைமுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் அவங்க வந்து ஆண்டவருக்கு தங்களை ஒப்பு கொடுத்து அவங்க இருக்கிற காரியங்களை இப்போவுமே ஊழியம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. 2 பேரும் போய் சாட்சியெல்லாம் சொல்கிறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. சரி, ஞானசாரம் எடுத்துகிட்டு இப்போ போய் என்ன பண்ணுறாங்க? ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறாங்க. சரியா? நாளைக்கு கூட ஒரு வீட்டில் போய் அவங்க சாட்சி சொல்ல போகிறாங்க. சரிங்களா? இது வந்து கோதுமை மணிகள். ஆனால் அவங்க என்ன செய்யலை, அப்படி வரல. சரிங்களா? மாஸ்டர் என்கிட்ட வருத்தமாக சொன்னார். அப்போ அவங்க யார்? பாறை நிலத்தில் விதைக்கப்பட்டவங்க தான். எத்தனை பிரசங்கம் கேட்டிருக்காங்க தெரியுமா? 17 வாரமா மாதம் 17 மாதம்னா எத்தனை பிரசங்கம் கேட்டிருப்பாங்க? 17 × 4, சில மாதம் 5 வாரம் வரும். நீங்கள் கணக்கு பண்ணிங்க. சரியா? 68 நினைக்கிறேன். ஓகே, 68 பிரசங்கம் கேட்டிருக்கேன் அந்த அம்மா. இவர் வந்து வருஷங்கிறதுல வந்தார்னு நினைக்கிறேன். சீனிவாசன் எத்தனையோ வருஷமாக வந்தார்னு நினைக்கிறேன். ஆனால் என்ன செய்யலை, ரட்சிக்கப்படலை. அவங்கள தான் பாறை நிலத்தில் விதைக்கப்பட்டவன்னு சொல்லியிருக்கு. அவங்க மத்திய சொல்கிறார், கொஞ்சம் காலம் நிலைத்திருப்பார்கள். வார்த்தையெல்லாம் முக்கியம். நிலைத்திருப்பார்கள், ஏற்றுக்கொள்வார்கள், விசுவாசிப்பாங்க கொஞ்சம் காலம். சரியா? சந்தோஷப்பட பண்ணுவாங்க. ஆனாலும் வேறு கொள்ளாததுனால சோதனை காலத்தில் பின்வாங்கி போவாங்க. இதான் அவங்கள போய் சொல்லியிருக்கு. ஓகே, அடுத்த இது முள்ளுள்ள இடங்கள் 14 வருஷம். லூக்கா 8:14 வாசிங்க. முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள். கேட்டவுடனே போய் பிரபஞ்சத்திற்குரிய கவலைகளினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் சிற்றின்பங்களினாலும் நெருக்கப்பட்டு பலன் கொடாதிருக்கிறார்கள். இவங்க பாருங்க, முள்ளுள்ள இடத்தில் விதைக்கப்பட்டவங்க. இவங்க பிரச்சனை, இவங்களும் என்ன கவனிங்க, வசனத்தை கேட்குறாங்க. அந்த பாறை நிலத்தில் விதைக்கப்பட்டவங்க மாதிரி தான் இவங்களும் கேட்குறாங்க. சரியா? வசனம் உள்ளே போயிடுச்சு, ஏற்றுக்கொள்கிறாங்க. எப்படி இவங்க வசனம் உள்ளே போயிடுச்சுன்னு தெரியும். நீங்கள் மார்க் 4:18 வசனம் நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா அந்த வசனத்தை, உள்ளே இருக்கிற வசனத்தை வெளியில் இருக்கிற காரியங்கள் உள்ளே போய் நெருக்கி போடும், உட்பிரவேசத்தை நெருக்கி போட்டதுன்னு இருக்கும். அப்போ வசனம் எங்கே இருக்குன்னா உள்ளே இருந்துச்சு. சரியா? உள்ளே இருந்த வசனத்தை நெருக்கி போடப்பட்டதுன்னு போடுறோம். ஓகே, அப்போ இங்கே பாருங்க, நெருக்கப்பட்டு பலங்கூடாது இருக்கிறது. அப்போது இவங்க யார்? நான் வசனத்தை கேட்குறாங்க. அந்த பாறை நிலத்தில் விதைக்கப்பட்டவங்க மாதிரி தான். கொஞ்ச காலம் விசுவாசிக்கிறாங்க, வசனத்தை ஏற்றுக்கொள்கிறாங்க. சரிங்களா? இவங்களும் இந்த வேர்கொள்ளலை. பிரச்சனை என்னன்னு சொன்னால், இவங்களுக்கு வெளியிலேருந்து சில காரியம் உள்ளே போகுது. சரியா? ஐஸ்வர்யம், உலக கவலை, பிரபஞ்சம்னா உலகம், பிரபஞ்சத்தின் கவலை, ஐஸ்வர்யத்தை மயக்கம், சிற்றின்பம், இவைகள் உள்ளே போய் என்ன பண்ணிச்சு அப்படின்னா நெருக்கிட்டு.
பலன் கொடாது இருக்கிறார்கள். பலன் என்னது நீங்கள் சொல்லுங்கள். இப்போ ரட்சிக்கப்படாது இருக்கிறார்கள். வசனத்தை கேட்டவங்க தான், ஏற்றுக்கொண்டவங்க தான், சந்தோஷமாக இது பண்ணவங்க தான். ஆனால் மேலோட்டமாக நிற்கிது விசுவாசம், மேலோட்டமாக நிற்கிது சந்தோஷம், எல்லாம் மேலோட்டமாக நிற்கிது, டீப்பாக போல. சரிங்களா? அதனால் என்ன அப்படின்னா அவங்களும் பலன் கூட தான் இருக்கிறார். கவனிங்க, இந்த பாறை நிலத்தில் விதைக்கப்பட்ட இவங்களையும், இந்த முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்ட இவங்களையும், இவங்க 2 பேர் தான். சரியா? இப்படிப்பட்ட இவர்களை போல உள்ள ஒரு நபர்கள் தான் எபிரேய ஆக்கியோன் எபிரேய நிருபத்தில் டீல் பண்ணுறார். கரங்குத்தியில் சொல்லுவோமா? அல்லேலூயா. இவங்களை தான் அங்கே டீல் பண்ணுறார். எபிரேய நிருபத்தில் இவங்களை அட்ரஸ் பண்ணி தான் எழுதுறாரு. சரியா? இந்த மாதிரி உள்ள ஆட்களை, அதாவது பாறை நிலத்தில் விதைக்கப்பட்ட முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவங்களாக அப்படி அவங்க போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பாரப்பட்டு என்ன பண்ணுறது, அந்த எபிரேயன் எழுதப்பட்டிருக்கு. பலன் கொடுக்காமல் போயிடக்கூடாது, ரட்சிக்கப்படாமல் போயிடக்கூடாது, வாசல் வரைக்கும் வந்துட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்கள மையப்படுத்தி தான் ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு எழுதப்பட்டிருக்கு. சபையில், எபிரேய சபையில் உண்மையாக ரட்சிக்கப்பட்டு பாடுகள் உபத்திரவம் என்ன வந்தாலும் ஏசு விட மாட்டான்னு சொல்லி இருந்தவங்க இருந்தாங்க, அந்த நாட்கள் இருந்தாங்க. அதே நேரம் யார் இருந்தாங்கன்னு சொன்னால், இப்படி பாறை நிலத்தில் விதைக்கப்பட்டவர்களும் முள்ளுள்ள இடங்கள் விதைக்கப்பட்டவர்களுமான ஜனங்களும் உள்ள என்ன செய்தாங்க, இருந்தாங்க. ஏன்னா சிலர் பின்வாங்கி போயிட்டாங்க. கவனிங்க, சிலர் பின்வாங்கி என்ன பண்ணாங்க, போயிட்டாங்க. எதனால் பின்வாங்கி போனாங்க தெரியுமா? எபிரேய நிருபத்தில் பின்னணியை சொல்கிறேன். எதனால் பின்வாங்கி போனாங்க அப்படின்னா, இங்கே ஐஸ்வர்யன் போட்டிருக்குல்ல, அந்த நாட்களில் யூதர்கள் பயங்கரமாக உபத்திரம் கொடுத்தாங்க. யூதர்லேருந்து ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு யூதர்கள் பயங்கரமாக உபத்திரம் கொடுத்தாங்க. சரியா? அது பவுல் அவர் ஒரு யூதன் ரட்சிக்கப்பட்டனால அவங்கள பயங்கரமாக சில இடங்களில் திட்டுவார். சரியா? சில வார்த்தைகள்லாம் பவுல் ரொம்ப அவங்கள ரொம்ப கோபமாக திட்டுவார். சரியா? அது மாதிரி வார்த்தைகள்லாம் பயன்படுத்துவார். துஷ்ட மிருகங்கள்லாம் சொல்லுவார் அவங்கள. சரியா? மிருகங்கள் வந்துங்க அப்படி எல்லாமே பேசுவார். அப்போ அது மாதிரி பயன்படும். ஏன்னா அவ்வளோ மோசமான உபத்திரவங்களை என்ன பண்ணாங்க, ரட்சிக்கப்பட்ட யூதர்களுக்கு அவங்க கொடுத்தாங்க. புறஜாதிகளையும் அவங்க இடர பண்ணாங்க. ரட்சிக்கப்பட்ட யூதர்களுக்கு பயங்கரமான பண்ண உபத்திரம். அந்த உபத்திரத்தில் என்ன எப்படிப்பட்ட காரியம் அப்படின்னா, ஆசியில் பங்கு கிடையாது, ஆசியில் பங்கு இல்லை. சரிங்களா? ஒன்றும் இல்லைங்க. நேற்று நைட்டு, நான் யாரும் எவரெலாம் சொல்ல மாட்டேன், நேற்று நைட்டு நானும் பாஸ்டமாவும் ஒரு சிஸ்டர் சந்தித்தோம். சரியா? அந்த சிஸ்டர் சபைக்கு வரலாம். ஆனால் அவங்க 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 என்ன யோசிக்கிறாங்க தெரியுமா? நான் வந்தேன்னா இப்போ இருக்க லேண்டுக்கு பிரச்சனை வந்துடும், நான் வீடு காலி பண்ண வேண்டியிருக்கும், சொந்த வீட்டில் இருக்கிறேன், இந்த லேண்டில் இருக்கிறேன், என் சொந்தக்காரங்களாம் என்கிட்ட பிரச்சனை பண்ணுவாங்க, சண்டை போடுவாங்க, எங்களை காலி பண்ணுவாங்க. யார் பாஸ்டர் இப்போது 6,000, 7,000, 8,000, 10,000 கொடுத்து வாடகைக்கு போகிறது? நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னாங்க என்கிட்ட. நான் சொன்னேன், நீங்கள் இந்த பார்க்குறீங்க என்ன, அது தற்காலிகமான ஒன்றுக்காக நித்தியமான ஒன்று என்ன செய்கிறீங்க, வேணாங்கிறீங்க. சரியா? அங்கே அது ரொம்ப பெருசு, இது நீ இழந்தாலும் அது என்னது, அது ரொம்ப பெரிய காரியம், யாருமே உங்களுக்கு கொடுக்க முடியாது. சரி, இதில் நிரந்தரமாகவும் இருக்க முடியாது, யோசிங்கன்னு சொன்னேன். சரிங்களா? ஆனால் நேற்று நைட்டு சொல்கிறேன், நேற்று நைட்டு இங்கே நம்ம காமராஜபுரத்தில், சரியா, வேறு கூட 2 பேருக்கு விசுவாசி கூட இருந்தாங்க, அவங்களுக்கும் தெரியும், ஏன்னா அவங்க வீட்டில் வச்சு தான் சந்தித்தோம். இந்த வார்த்தையை சொல்கிறாங்க, நான் வர முடியாது சபைக்கு. ஏன் வர முடியாது சபைக்கு? நான் வந்தால் சொத்தை இழந்துருவேன். இது எபிரேய நிருபத்தை எழுதும் போதும் இந்த பிரச்சனை இருந்துச்சு. சரியா? வேலை ஸ்தலத்தில் பிரச்சனைகள், சொத்து கிடையாது, ஆஸ்தி கிடையாதுன்னு சொல்கிறது. அதனாலே சிலர் என்ன பண்ணாங்க, ஆஸ்திக்காக பின்வாங்கி போனாங்க. அப்போ ஆஸ்திக்காகவும் சோதனை உபத்திரவம் பயங்கரமாக வருது அப்படிங்கிறதுக்காகவும் பின்வாங்கி போனவங்க உண்டு. எபிரேய சபையில் பின்வாங்கி போயிட்டாங்க. அப்போ இருக்கிற சிலரும் என்ன பண்ணாங்க, போயிடலாமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தான் தாங்காக எழுதப்பட்டது. இப்போ 2க்குமே காரணம் என்ன தெரியுமா? 2க்குமே காரணம் என்ன? இவங்க பாறை நிலத்தில் விதைக்கப்பட்டவங்க சரி, முள்ளு இடத்துல விதைக்கப்பட்டவங்க சரி, 2 பேருமே இப்படி பின்வாங்கி போகிறதுக்கான காரணம் என்ன? 2 பேருக்கும் ஒரே காரியம் ஒத்துருக்கும். என்னது அது? என்ன காரணம்? 2 பேருக்கும் அதான் பிரச்சனை. என்ன பிரச்சனை அப்படின்னா, 2 வசனத்தை 2 பேரும் கேட்குறாங்க, 2 பேரும் ஏற்றுக்கிட்டாங்க, 2 பேரும் கொஞ்ச காலம் விசுவாசித்தாங்க, எல்லாம் நடந்துச்சு. ஆனால் ஒரு பிரச்சனை 2 பேருக்கும் உண்டு. என்ன அப்படின்னு சொன்னால், இந்த வசனம் ஆழமாக போல, ஆணித்தரமாக போல. ஏன்னா நல்ல இடத்தில் விதைக்கப்பட்டவங்களை நீ பார்த்தீங்கன்னா அவங்கள பற்றி என்ன போட்டிருக்கு? வாசிங்க, நல்ல இடத்தில் விதைக்கப்பட்டவங்க 15 வசனம் வாசிங்க. 15. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களா இருக்கிறார்கள். அல்லேலூயா. மறுபடியும் வசனத்தை வாசிங்க, மறுபடியும் வாசிங்க. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களா இருக்கிறார்கள். ஒரு வாக்கியம் முக்கியம், அந்த வசனத்தை காத்து. அல்லேலூயா. உள்ள வசனத்தை நல்ல ஆழமா புரிய ஏற்றுக்கிறாங்க, அந்த வசனத்தை காக்குறாங்க, காத்துக்கொள்றாங்க. எப்படி பலன் கொடுக்குறான்னு போட்டிருக்குது? பொறுமையுடனே பலன் கொடுக்கலாம் இருக்கிறார்.
அல்லேலூயா. சரியா? அவங்க நல்லெண்ணத்தில் விதைக்கப்பட்டது கோதுமை மணிகள், உண்மையாக ரட்சிக்கப்படுறவங்க. ஏன்னா பலன் என்னது? பலன் என்னங்க? ரட்சிப்பு. சரியா? அப்போது இவங்க தான் உண்மையாக ரட்சிக்கப்பட்டவங்க. சரிங்களா? மத்தேயு மார்க் வந்து 30, 60, 100ன்னுவாங்க. அது எங்கே சொன்னால் ரட்சிக்கப்பட்ட பிறகு உள்ள ப்ராசஸ் லைஃப் பற்றி பேசுகிறாங்க அவங்க. ஓகே, அதில் பற்றி இப்போ ரட்சிக்கப்பட்ட பிறகு அப்படி. இவங்க லூக்கா சொல்லும்போது சொன்னால் ரட்சிப்புன்னு காரியத்தையே சொல்கிறாரு. பலன் கொடுக்கறது என்ன? ரட்சிப்பு. நல்லெண்ணத்தை விதைக்கப்பட்டவங்க தான் என்ன பண்ணுறாங்க? அந்த வசனத்தை கேட்குறாங்க. இவங்களும் கேட்குறாங்க. வசனத்தை உள்ளே ஏற்று மேலோட்டமாக வச்சிடல, நல்ல உள்வாங்கி நல்ல ஆழமாக அந்த வசனத்தை காத்து அந்த வசனத்துக்கு ஏற்றபடி அவர்கள் பலன் கொடுக்கிறார்கள், ரட்சிக்கப்படுகிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இதான் காரியம். சரிங்களா? அப்போது இவர்கள் இந்த பாறையினத்தில் விதைக்கப்பட்டவர்கள், இந்த முள்ளுள்ள இடங்கள் விதைக்கப்பட்டவர்கள், இவங்கெல்லாம் எங்கே இருப்பாங்க? எங்கெங்கே இருப்பாங்க? எங்கெங்கே வசனம் கேட்பாங்க? சபையில் இருப்பாங்க. எப்படி கலைகள் சபையில் இருப்பாங்களோ அப்படி இப்படிப்பட்ட ஆட்களும் சபையில் செய்வாங்க, இருப்பாங்க. சரிங்களா? நம்ம சபையில் நான் சொல்கிறேன், எபிரேயர் நிருபத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் சில விஷயங்களை சொல்லிடுறேன். நம்ம சபையில் நான் யாரெல்லாம் சொல்ல மாட்டேன். சரியா? லாஸ்ட் வீக் கூட நான் ஒரு காரியம் சொன்னேன். நீங்கள் சிலர் வந்து அவங்கவுங்களே யாரையும் நினச்சிக்கிட்டீங்க. நான் சொன்ன அந்த நபர், ஞானஸ்தானம் சொல்கிற நபர் காமராஜபுரத்தில் இப்போ இல்லை. சரியா? ஆமாம், நீங்கள் யாரையோ காமராஜபுரத்தில் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் அப்படி தப்பாக நினைக்காதீங்க. அவர் இங்கே இந்த ஊரில் இந்த காமராஜபுரத்தில் இல்லை. சரியா? ஓகே. ஆமாம், கேளுங்க. அப்போது நான் சொல்கிற ஒரு ஆள், ஒரு நபர், ஒரு சகோதரன், சிலர் ஆள் கெஸ் பண்ண முடியும். இப்போ நான் சொல்லும்போது சபைக்கு வந்து நேர்ந்தார். அவருக்கு ஒரு பிரச்சனை, அதுக்கான சபைக்கு வந்தார். அவங்க ஒய்ஃபே அமுச்சு வச்சாங்க, அந்த பிரச்சனை தீரணும்னா சபைக்கு போ அப்படின்னு அமுச்சு வச்சாங்க. அவர் வேலைக்கு போக முடியாத சூழ்நிலை அவருக்கு. அதனால் அந்த பிரச்சனையால் வேலைக்கு போக முடியாது. அதனால் சபைக்கு வந்தார். ஆர்வமாக ஓடி வந்தார் சபைக்கு. பிரசங்கெல்லாம் கேட்கும் போது எப்படி இருப்பார் தெரியுமா? சிரித்த முகத்தோடு இருப்பார். அந்த வசனம் உள்வாங்கிறது, அவர் உள்வாங்கிறத நானே இங்கேருந்து பார்ப்பேன். நானே வசனம் அவர் உள்வாங்கிறான்றது பார்ப்பேன். அந்த வசனத்தை உணர்வார், சந்தோஷப்படுவார். சரியா? போகும்போது ஜெபம் பண்ணிட்டு போகிறாரு. வந்து சொல்லுவார், அவனுங்கெல்லாம் அவனுங்கெல்லாம் என்னை வந்து அவங்க போவாதேன்னு சொல்கிறானுங்க. அவனுக்கு என்ன தெரியும்? இங்கே எவ்வளோ நல்லா இருக்குது, இங்கே எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, இங்கே எவ்வளவு வசனம்லாம் கேட்குறதுக்கு எவ்வளோ இனிமையாக இருக்குது அப்படிலாம் சொன்னாள். உண்மையை உணராமலாம் சொல்ல மாட்டாங்க, உண்மையை உணர்ந்து தான் சொன்னார். சரியா? உணர்ந்து சொன்னார். அப்போ ஞானஸ்தானம் வரைக்கும் வந்துட்டார் அவர். என் பொண்டாட்டி ஓகே சொன்னால் ஞானஸ்தானம் கூட எடுக்கிறதா அப்படின்னாரு. நீங்கள் வந்து பேசுங்க அப்படின்னாரு. சரியா? நான் வந்து போய் பேசினேன். அவங்க ஒய்ஃப் என்ன பண்ணாங்க? அதெல்லாம் வேணாம், ஞானஸ்தானம்லாம் அவர் சரியாகிறதுக்கு தான் நான் அமைச்சிக்கிறேன் அவை அப்படின்னாங்க. சரி, ஆண்டு தொடுவார்னு சொல்லிட்டு நானும் தொடர்ந்து தடுத்துட போகிறாங்க ஞானஸ்தானம்னு சொல்லிட்டு, உடனே இனிமேல் போவாண்டான்னு சொல்ல போகிறாங்கன்னு சொல்லிட்டு தொடர்ந்து அனுப்புங்க சபைக்கு வரணும்னா தொடர்ந்து வந்தார். சரியானார். இப்போ வர்றதில்லை. இப்போ சொன்னார் தெரியுமா? அவங்க பரியாசக்காரங்க என்ன, நான் வரும்போது என்னை கிண்டல் பண்ணுறாங்கன்ட்டு அவங்க கூட்டத்தில் இருக்கார். இப்போ அவரும் கிண்டல் பண்ணுறவர் ஆகிட்டார் இப்போ. சரியா? நம்ம சபையில் நான் பார்த்தேன், நான் சொல்கிறேன், நானும் ரசிப்பு வந்துடா அப்படின்னு நினச்சேன். சரியா? வாசல் வரைக்கும் வந்து அப்படியே போயிட்டார். அவ்வளோதான், அப்படி தான் சொல்லணும். அப்படி உண்டு ஆட்கள். ஏதோ ஒரு தேவைக்காக வந்து தேவையை சந்திக்கப்பட்டுன்னு பண்ணுவாங்க, அதோடு விட்டுட்டு போயிடுவாங்க. சரிங்களா? அதில் நல்லெண்ணத்தில் விதைக்கப்பட்டவங்க அப்படி இல்லை. அந்த தேவை சந்திக்கப்படுதோ படலையோ சத்தியத்தை அறிந்து ரட்சிக்கப்படுவாங்க. நல்ல காரணம் தெரியல சொல்லுவோமா? அது மாதிரி குடும்பங்கள் இருக்குங்க. அது மாதிரி குடும்பங்கள் சபையில் இருக்குது. ஏதோ ஒன்று காரியத்தை வந்தாங்க, ஆனால் அந்த அந்த இடத்துல தேவை சந்திக்கப்படலை. சரியா? மரணம் கூட நடந்திருக்கு, மரணமே நடந்திருக்கு. ஆனால் என்ன நான் எதிர்பார்த்தவங்க உயிரோடு இருக்குன்னு எதிர்பார்த்தோம், அவங்க செத்தே போயிட்டாங்க. நான் போகிறேன் அப்படின்னு போல சத்தியத்தை பிடிச்சிக்கிட்டாங்க. இவரை விடக்கூடாது, ஏன்னா இவர் தான் நித்திய ஜீவன். இயேசுவை சொல்கிறேன். அல்லேலூயா. இயேசுவை பிடிச்சிக்கிறேன். சரியா? இயேசு தான் அப்படின்னா அப்போது அதுதான், இதான் சத்தியம். அதான் நல்லெண்ணத்தை விதைக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. அப்போது எபிரேய ஆக்கியோன் வந்து இப்படிப்பட்ட பாறை நிலத்தில் விதைக்கப்பட்டவங்க, முள்ளுள்ள இடத்துல விதைக்கப்பட்டவங்கள அவங்கள தான் பண்ண. அப்போ முக்கியமான நான் என்ன சொன்னேன்னா, அந்த அந்த இது காரியம் அவங்களுக்கு உள்ள டீப்பாக போகலன்னு சொன்னேன். எது டீப்பாக போகல? அந்த வசனத்தை அவங்க டீப்பாக எடுக்கலை. அப்போ அதுக்கு என்ன கவனிங்க, முதல்ல பாறை நிலத்தில் விதைக்கப்பட்டவங்க உபத்திரத்தினால போனாங்க. முள்ளூர் இடத்துல விதைக்கப்பட்டவங்க உலகத்தினால போனாங்க. உலகத்தின் ஐஸ்வர்யம், சிற்றின்பம், உலக கவலை, உலகம், உபத்திரவம் ஊர், அதனால் போயிட்டாங்க. இவங்க உலகம் அதனால் என்ன பண்ணாங்க? போயிட்டாங்க. ஆக மொத்தம் 2 ஊக்கும் பிரச்சனை என்னென்னா, உபதேசம் தான் பிரச்சனை. உபதேசம், அந்த உபதேசத்தை ஆழமான செய்யலை, உள்வாங்கலை. அதனால தான் நீ எபிரேய நிருபத்தில் பார்த்தீங்கன்னா எபிரேய ஆக்கியோன் சொல்லுவார், எப்பா காலத்தை பார்த்தா போதகராக இருக்க வேண்டிய நீங்கள் இன்னும் வாசலே நின்றுட்டு இருக்கீங்களே.
இன்னும் உங்களுக்கு அசிவார உபதேசத்தையே சொல்ல வேண்டியிருக்கே, பாலையே குடிச்சுக்கிட்டு இருக்கீங்களா, இப்படியே இருக்கீங்களே, வாசலே நின்று இருக்கீங்களே, நல்லா உள்ளவா, பூர்ணராகபடி நாம் கடந்து போவோமாக. அல்லேலூயா. தேவனுக்கு சித்தமானால் அப்படி செய்வோம், பூர்ணராகபடி செய்வோம், கடந்து போவோம் அப்படின்னு சொல்லுவார். சரியா? அப்போ எபிரேய நிருபத்தினுடைய காரியத்தில் அவர் எழுதுறது யாருக்குன்னா, வாசல்ல நிற்கிற யூதர்களுக்கு. ரட்சிக்கப்படாத யூதர்கள் ரட்சிக்கப்படும்படியாக, ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ள இருக்கிறவர்கள் இன்னும் சரியா ஆண்டவருக்குள்ள அவர்கள் உற்சாகம் அடையும்படியாக. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ கவனிங்கள், முக்கியமானது, இப்போ உண்மையா ரட்சிக்கப்பட்டவங்க ரட்சிப்பை இழந்து போவாங்க அப்படின்ற மாதிரி நம்ம எபிரேய நிருபத்தில் அப்படி பார்த்து, அது மாதிரி நம்ம சில வசனங்களை பார்க்குறோம். நாங்கள் இதற்கு முன்னாடி அப்படி தான் பார்த்துருக்குறோம். அப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னு வைங்களேன், நான் ஏற்கனவே சொன்ன அந்த 5வது பாயிண்ட் சொன்னல, அது அந்த ஃபிங்கர்ஸில் 5வது விரலில் சொன்னல, அது அடி வாங்கும். ஏன் அடி வாங்கும் அப்படின்னா, உண்மையாக ரட்சிக்கப்பட்டவங்க ரட்சிப்பை இழந்து போயிடுவாங்க, அப்படி தான் அந்த வசனத்தை நான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால் நம்ம 2 தீமையான காரியத்தை செஞ்சுருவோம். நல்ல கவனி, நான் சொல்கிற விஷயத்த, 2 தீமையான காரியம் செஞ்சுருவோம். அநியாயம், 2 அநியாயத்தை செஞ்சுருவோம். என்ன 2 அநியாயம் அப்படின்னா, ஒன்று, அந்த வசனங்களை நாம் அப்படி பார்க்கறதுனால உண்மையாய் நித்திய ஜீவன் 100% உண்டு, எவ்வளவேனும் பொய் வரையாத தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறார் அப்படின்னு சரியா வசனங்கள் சொல்ல, இயேசுவே நித்திய ஜீவன் உண்டு, நித்திய ஜீவன் உண்டு. நான் காமிச்சேன் யோவான் 6ஆம் அதிகாரத்தில், உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். விசுவாசம் என கேடகம் என்ற செய்தி கேட்டோம், ரட்சிப்பின் தலைசீரான செய்தி கேட்டோம், நம்பிக்கையின் செய்தி கேட்டோம். அதில் எவ்வளோ வசனங்களை பார்த்தோம். அதெல்லாம் எல்லா வசனங்களும் 100% நித்திய ஜீவன் உண்டு, நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே நித்திய ஜீவன் உண்டு 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 உண்டுன்னு சொல்ற எல்லா வசனத்தையும் நாம் இக்னோர் பண்ணிடுவோம். இக்னோர் என்ன தெரியுமா, என்ன செஞ்சிருவோம் அப்படின்னா, தள்ளிடுவோம். இந்த ஒரு வசனங்கள்ல இப்படி நான் அர்த்தத்தை புரிஞ்சு கொள்றேன்றதுக்காக அந்த வசனங்கள்லாம் சொல்லியிருக்கேன், இருக்கட்டுமே, ஏன் இப்படி சொல்லிருக்கேன், இருக்கட்டுமே, எப்படி இருக்க, இருக்கட்டுமே 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 அப்படின்னு என்ன பண்ணுவான், ஒரு பெரிய தீமையான காரியத்தை செஞ்சிருவோம் நம்மள அறியாமல. என்ன காரியம் அப்படின்னா, அந்த மாதிரி சொல்லி இருக்கிற வசனங்களை இக்னோர் பண்ணிடுவோம். அந்த வசனங்களை நம்ம புறக்கணிச்சிருவோம் நம்மளுக்கு தெரியாமல. சரியா? அந்த ஒரு தீமையை என்ன செஞ்சிருவோம், நம்ம செஞ்சிருவோம். அப்படின்னா நம்ம எப்படி சொல்லிடுறோம் தெரியுமா, இயேசு பொய்யும் சொல்லுவாருன்னு சொல்லிடுறோம். போய் சொல்றது ஒரு மனுஷன் அல்ல, நம்ம அப்படி சொல்லிடுறோம். அந்த மாதிரி இன்டைரக்டா தான் சொல்லிடுறோம். ஏசு அங்க சொன்னாரு 100% நித்திய ஜீவன் உண்டுன்னு சொன்னாரு, சொல்லிட்டாரு. இங்க பாரு, இல்லை உண்மையா ரட்சிக்கப்பட்டவங்களும் கிடையாது, பாத்தியா அப்படி சொல்லிடுறோம். உண்மையில் அதுக்கு அர்த்தம் தாங்க, உண்மையில் அதுக்கு அர்த்தம் தான். கரையும் செய்து ரத்தம் சிந்தி நித்திய ஜீவன் உண்டுன்னு கன்ஃபார்ம் பண்ணி இருக்கவருக்கு அது எவ்வளோ வேதனையாக இருக்குன்னு நம்ம யோசிச்சு பார்ப்போங்க. மனுஷன் எனக்கு நானே யோசிக்கும், எனக்கே வேதனையாக இருக்குது அப்படின்னா அவருக்கு எவ்வளோ வேதனையாக இருக்குன்ட்டு. சரியா? ஒரு நம்ம ஏற்கனவே நிறைய வசனங்களை பார்த்துட்டோம். இருந்தாலும் இப்போதைக்கு இப்போ நான் சொல்கிறதுக்காக ஒரு வசனத்தை வாசிப்போம். யோவான் 10ஆம் அதிகாரத்தில் 27ஆம் வசனத்தில் வாசிங்க. யோவான் 10:27. என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. வாசிங்க. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை. அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராயிருக்கிறார், அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்து கொள்ள ஒருவனாலும் கூடாது. கணக்கு சொல்லுவோமா? முந்தின வசனம் போடுவா. நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் கெட்டு போகாமல் நித்திய அடையும்படிக்கு அவரை தந்தல் இவ்வளவு உலகத்தை அன்பு கொடுத்தார். கெட்டு போகிறது என்னது? நீங்கள் சொல்லுங்க, கெட்டு போகிறது என்னதுங்க? ஏங்க, தேவத்தோட ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்க எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி, கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தல் இவ்வளவு உலகத்தை அன்பு கொடுத்தார். அப்போ கெட்டு போகிறதுனா என்னது? என்னது கெட்டு போகிறதுனா என்னதுங்க? அப்படின்னா நித்திய ஜீவனுக்கு ஆப்போசிட் தான் அது. கெட்டு போகிறதுனா நரகத்துக்கு போகிறது. சரிங்களா? கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தள்ளி. அப்போ கெட்டு போகிறது என்னது சொல்கிறேன். நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் நரகத்துக்கு போவதில்லை, அவைகளை ஒருவனை என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதில்லை, அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராய் இருக்கிறார், அவர் கையிலிருந்து ஒருவனும் அவைகளை பறிக்க முடியாது. அல்லேலூயா. இது 5 வருஷம் சீட்டில் உட்கார அரசியல்வாதி வார்த்தை இல்லை, 60 ஆண்டு கொண்டு இருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை.
அல்லேலூயா. இவ்வளோ டெஃபினட்டாக சொல்லியிருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு தீமை, ஒரு அநியாயம் செய்வோம்னு சொன்னோம். என்ன அநியாயம்? வசனங்கள் நம்ம அர்த்தத்தில் இப்படி தான் அப்படின்னு நம்ம அந்த அர்த்தத்தில் நம்ம பார்க்க ஆரம்பித்தோம்னு சொன்னால், ஒரு காரியம் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, இந்த மாதிரி சொல்லியிருக்க வசனங்கள்லாம் இக்னோர் பண்ணிவிடுவோம். அதெல்லாம் தள்ளிடுவோம், புறக்கணிச்சிடுவோம். இதெல்லாம் போய் சொன்ன மாதிரி தள்ளிடுவோம், புறக்கணிச்சிடுவோம். சரியா? ஆமாம், அதான் செஞ்சிடுவோம். இது எப்படி தாமா? நான் நீ புரிஞ்ச மாதிரி சொல்கிறேன். இது எப்படி அப்படின்னா, இப்போது மற்ற மதங்களுக்கும் நமக்கும் கிறிஸ்துவ மார்க்கத்துக்கும் வித்தியாசம். பெரிய வித்தியாசம் என்ன? மற்ற மதங்கள்லாம் கிரியை செஞ்சு மோட்சம் போ அப்படின்னு சொல்லுது. கிறிஸ்துவ மார்க்கம் மட்டும்தான் மனுஷனை எடுத்த முயற்சி தான். மற்ற மதங்கள், கிறிஸ்துவ மார்க்கம் மட்டும்தான் தேவனே எடுத்த முயற்சி. அல்லேலூயா. எடுத்த முயற்சின்னு சொல்ற தேவனே மனிதனை தனக்கு ஏற்புடையவராக மாற்றுகிறார். அவரே இனிஷியேட்டிவ் பண்ணி, அவரே தன் குமாரனை அனுப்பி, நம்ம யாரும் கேட்கல, அவரே முந்தி நம்மிடத்தில் அன்பு கொண்டார். அவரே தன்னுடைய குமாரனை அனுப்பி, குமாரனுக்குள்ளாக நம்முடைய பாவங்களை ஆக்கணைக்குள்ளாக அந்த குமாரனுடைய மாம்சத்தில் தீர்த்து, சரியா, நமக்கு வர வேண்டிய ஆக்கணை அங்கே போய் நமக்கு விடுதலை தந்து நம்ம நீதிமானாக மாற்றியிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ விலையேறப்ப ரட்சிப்பை கிருபையினால தந்திருக்கு. கவனிங்க, கிருபையினால உண்டான ஒன்று, ஒரு விஷயம் கிருபையினால உண்டாயிருக்குது அப்படின்னா பைபிள் தெளிவாக சொல்லுது. நான் நினைக்கிறேன் ரோமர் 11:7 நினைக்கிறேன். கிருபையினால ஒன்று உண்டாயிருந்தால், ஆராயலாம் பாருங்கப்பா, கிருபையினால ஒன்று உண்டாயிருந்தா அது கிரியினால உண்டாயிராது. அல்லேலூயா. ஒன்று கிரியினால உண்டாயிருந்தால் அது கிருபையினால உண்டாகாது. அந்த வசனம் பாருங்க, அது கிருபையினாலே உண்டாயிருந்தால் கிரியினாலே உண்டாயிராது. அப்படி அல்லவென்றால் கிருபையானது கிருபை அல்லவே, அன்றியும் அது கிரியினாலே உண்டாயிருந்தால் அது கிருபையாயிராது. அப்படி அல்லவென்றால் கிரியையானது கிரியை அல்லவே. ரெண்டுல இருக்க முடியாதுங்க. ஒன்னு கிருபையினாலே உண்டாயிருந்தால் அது கிரியினால் உண்டாயிருக்காது, கிரியினால உண்டாயிருந்தால் அது கிருபையினால் உண்டாயிருக்காது. கவனிங்க கவனிங்க கவனிங்க. அப்படின்னா கவனிங்க, அப்படின்னா கிருபையினாலே, எபேஸ் 2:8 போடுப்பா, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல. நல்லா இல்லையா சொல்லுங்க. இதெல்லாம் நல்ல இல்லையா? நான் சொல்லாமலே வரணுங்க. கிருபையினாலே, தேவ கிருபையினாலே, தேவ அருள்னாலே, அவர் நம்மை பார்த்ததினாலே, அவர் கண்களிலே இரக்கம் உண்டானதுனாலே இந்த விலையேறப்பட்ட ரட்சிப்பை நாம் ஈவாய் பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. இந்த இடத்துலயும் அந்த சீட்லயும் ஆண்டவர் யாரோ வேணாலும் உட்கார வைக்க முடியும். He can do it. அவரால் முடியும், அவரால் முடியும். எப்பயும் சொல்லல, மனுஷன் நல்லது தானே நினைச்சான். ஏங்க, என்ட்ரி கம்பெனி என்ட்ரி எடுத்தா யார் எடுக்கலாம்? நல்ல கேண்டிடேட்டு. கல்யாணம் பண்ணும்போது எப்படி பண்ணுறோம் சொல்லுங்க? கல்யாணம் பண்ணும்போது எப்படி பண்ணுறோம்? எப்படி பண்ணுறாங்க? ஃபோட்டோ பாப்பு, ப்ரொஃபைல் பாரு, பயோடேட்டா பாரு, டீட்டெயில் பாரு. ஆனால் அப்படி அவர் பார்த்தாருன்னு வச்சுங்க, அவர் அப்படி பார்க்கல. நான் அப்படி பார்க்க வேணாம் கல்யாணத்துக்கு, நான் சொல்கிறேன், அந்த மாதிரி அவர் பார்க்கல. சரியா? அதான் பைபிள் சொல்லுது, இது தேவனுடைய ஈவு, கிஃப்ட்டு. அல்லேலூயா. அவர் பிரியமா உனக்கு தந்திருக்கிற விலையேற பெற்ற கிஃப்ட்டு. அல்லேலூயா. அவரே அதை தந்திருக்கிறாரு. சரியா? அப்போ இது தேவனுடைய ஈவன்னு சொன்னா, கிருபன்னு சொன்னா, அடுத்த வசனம் என்ன சொல்லுது? அடுத்த வசனம் பாருங்க, வாசிங்க. அடுத்த வசனம் 9ஆம் வசனம். ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானது அல்ல. இது எதனால் உண்டானது அல்ல? கிரியினால் உண்டானது அல்ல. கரங்குத்தல்ல சொல்லுவோமா? அல்லேலூயா. இப்போ நல்லா எனக்கு நல்லா கவனிங்க, நான் சொல்றது நல்லா சரியா புரியுங்க சத்தியத்தை. கிருபையினால உண்டாயிருக்கிறது, முதல்ல கிருபையினால் உண்டாயிட்டு அதுக்கப்புறம் கிரியில மாறிடுமா? ஹலோ, முதல்ல கிருபையினால் உண்டாயிருந்துட்டு, சரியா, அதுக்கப்புறம் கிரியில மாறிடுமா? மற்ற மதம் மாதிரி ஆயிடுமா? அதாவது சில பாஸ்டர்ஸுடைய, சில ஊழியக்காரங்களுடைய தாட்டு தான். அவங்களே கொஞ்சம் யோசிச்சாங்கன்னா யோசிக்க, என்னன்னா நான் சொல்கிறேன் பாருங்க எப்படின்னு. ஞானஸ்தானம் எடுக்கிறான் பார்த்தீங்களா, ஞானஸ்தானம் எடுத்துட்டு தொட்டிலேருந்து வெளியே வந்தோன்னா ஒருத்தர் செத்துட்டான்னு வைங்களேன், அவன் பரலோகம் போயிடுவான். அவங்கள பொறுத்த வரைக்கும் அவன் போயிடுவான் பரலோகம். ஏன்னா ஞானஸ்தானம் எடுத்துட்டு வெளியே வந்தான்ல, உடனே என்ன பண்ணிட்டான்? பேச மாதிரி உடனே என்ன பண்ணிட்டான்? செத்துட்டான். சில சொல்லக்கூட பாஸ்டர் அப்படின்னா எங்களோட தொட்டியில் அப்படியே வச்சிருங்க, என்னை உள்ள அனுப்பிடுங்க அப்புறமா. சரியா? கவனியா. அப்போ அப்படியே அவன் செத்துட்டானா ரைட்டு, அவன் பரலோகம் போயிடுவான் நிச்சயமா. சரி, அப்படி தானே கணக்கு. அதே ஆள் ஒரு வாரம் உயிரோடு இருந்துட்டான்னு வச்சுங்க, அவன் போகிறது, அதே ஊழியக்காரங்க பிரசங்கம் பண்ணுவாங்க, அவன் போகிறது கஷ்டம். இன்று இயேசு வந்தால் நீ போவியா அப்படின்னு போன வாரம் ஞானஸ்தானம் எடுத்திருப்பான். அவன் செய்தி கேட்டு, நானும் போக மாட்டேன்னா, போன வாரம் தான் போவேன்னு நினச்சி தானே எடுத்தேன் இல்லையா, உசுரோடு இருந்து போக மாட்டேன்னா அப்படின்னு நினச்சா போய் செத்து போயிருக்கலாமே.
இல்லை அப்படி தானே வரும். ஏன்னா கிருபையில் ரட்சிக்கப்பட்டு எப்படி மாறிடுச்சு? இப்போ கிரியையில் மாறிடுச்சு இல்லையா? நீ அப்படின்னு ஆகிப்போச்சு. சரிங்களா? அப்போ அப்படி ஆனதுனால அப்போ கிரியை கிடையாது பாஸ்டர் அப்படின்னா இருக்குது. எந்த கிரியை இருக்குது? எப்படி இருக்குன்னா, நீங்கள் பைபிள் எப்படி சொல்லுதுன்னா, நீ கிரியினால் ரட்சிப்பு இல்லை, நீ ரட்சிக்கப்படும்படி கிரியை செய்ய யாராலையும் முடியாது. ரட்சிக்கப்படும்படி பைபிள் கிரியை செய்ய சொல்ல, ரட்சிக்கப்பட்டிருப்பதனால் கிரியை செய்ய சொல்லுது. நல்ல கருத்தில் சொல்லுவோம். அல்லேலூயா. அப்போ விசுவாசம் தான் ரூட்டு, சரியா? கிரியை வந்து ஃப்ரூட்டு, மேலே இருக்க வேண்டியது கீழே இருக்கக்கூடாது. இது அடுத்த வருஷமே காமிக்கும் பாருங்க. அடுத்த வருஷமே ஒரு பெருமையோட கிரியை உண்டானதில்லை. ஏன்னு நற்கிரிகளை செய்யும்படிக்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையா இருக்கிறோம். நாம இவைகள் நடக்க முடியும் அவர் முன்னதாக அவைகளை. ஏனெனில் தேவனுடைய ஈவு ஒரு பெருமைப்படாத கிரியினால் உண்டானதில்லை. ஏனெனில் நற்கிரியை செய்யும்படிக்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. வசனம் தான் இப்படி கரெக்டாக நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். எங்கேயுமே பைபிள் என்ன இல்லை அப்படின்னா கிரியினால் ரட்சிப்புன்னு பைபிளில் இல்லை. ரட்சிப்பு பைபிள் இல்லை. அப்போ ஒரு தீமை கவனிங்க, நம்ம அப்படி புரிஞ்சுக்கணும். ஒரு தீமை என்ன செய்வோம் அப்படின்னா, ஒரு அநியாயம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நிறைய வசனங்கள் என்ன பண்ணுவோம், நம்ம இக்னோர் பண்ணுவோம். உண்மையாக ரட்சிக்கப்பட்டவங்க ரட்சிப்பு இழக்கக்கூடும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா, நிறைய நித்திஜீவன் உண்டு 100% சொல்லக்கூடிய காரியங்கள் எல்லாத்தையும் நிறைய வசனங்கள் நம்ம என்ன செய்வோம், புறக்கணிச்சிடுவோம். ரெண்டாவது தீமை என்ன செய்வோம் தெரியுமா? நம்மளை அறியாமலே சில வேத வசனங்களை நாம் புரட்டிடுவோம். ட்விஸ்டிங் த ஸ்கிரிப்சர். வேத புரட்டு செஞ்சிருவோம். ஏன் வேத புரட்டு செய்வோம்? ஏன்னா நம்ம சொல்கிற இந்த பாயிண்ட்டுக்கு நமக்கு பாயிண்ட் வரணும்ல. ரட்சிக்கப்பட்டவங்களும் ரட்சிப்பு இழக்கக்கூடும்னு சொல்கிறதுக்கு எபிரேய நிருபத்தில் வச்சு மட்டும் நான் சொல்லிட்டேன்னா சரியாக வராதுல்ல. அப்போ மற்ற இதுலேருந்து நான் எடுத்து அந்த வசனம், மற்ற இடத்துல இருக்கிற வசனங்களை அந்த சூழ்நிலையிலேருந்து உருவி நான் இதுக்கு சொன்னால் தானே அது கரெக்டாக புரட்ட முடியும். அப்போ தான் புரட்ட முடியும். ஏன்னா வசன சூழ்நிலையிலிருந்து உருவக்கூடாதுன்னு நம்ம 5 கொள்கையில் பார்த்தோம். உருவனா என்ன வேணாலும் சொல்ல வைக்கலாம். ஒரு வசனத்தை உருவனா நான் சொல்ல வைக்க வேண்டியதை சொல்ல வச்சிடலாம். கான்டெக்ஸ்ட் சொன்னதில்ல, காணிக்கைக்கு சொன்னல, சரியா? உதாரணத்துக்கு சொல்கிறேன். மத்திய 7 இப்போ இதுக்கு சப்போர்ட்டாக உண்மையாக ரட்சிக்கப்பட்டவங்களும் ரட்சிப்பு இழந்து போவாங்க அப்படிங்கிறது சப்போர்ட்டாக மத்திய 7:21 சொல்லியிருக்கு. என்னை நோய் கர்த்தாவே சொல்லுகிறவெல்லாம் பரவராஜ்யத்தை பிரவேசிப்பானே இல்லாமல், சரியா? பிரவேசிக்க மாட்டான். பிதாவின் சித்தம் செய்கிறவனே பரவராஜ்யத்தில் பிரவேசிப்பான், சரியா? அப்போ என்ன கர்த்தான்னு சொல்ல பரவராஜ்யத்தை பிரவேசிக்க மாட்டான். பிதாவின் சித்தம் செய்கிறனே பிரவேசிப்பான்னு சொல்லியிருக்குல்ல. அப்போ கர்த்தா நம்ம ரட்சிக்கப்பட்டோம் தானே சொல்லுவான். அப்போ அவனும் பிரவேசிக்க மாட்டான் அப்படின்னு தான் ஆண்டவர் சொல்கிறாரு அப்படின்னு. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், இந்த வசனத்தை உண்மையாக ரட்சிக்கப்பட்டோம் ரட்சிப்பு இழக்கக்கூடும் அப்படிங்கிறது பாயிண்ட்டை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு, அந்த தவறான வியாக்கியானத்தை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு மத்திய 7:21 வசனத்தை அந்த கான்டெக்ஸ்ட்லேருந்து உருவிட்டேன். ஆனால் முன்னாடி பின்னாடி பார்த்தா வசனம் மத்திய 7 என்ன போட்டிருக்கோம், ஏற்கனவே பார்த்தோம். என்ன போட்டிருக்கு? கள்ளத்திற்கை பற்றி பேசினார் ஆண்டவர். அவங்க ஓநாய்களுக்கு, அவங்க ஆடுகளுக்கு ஓநாய்ப்பர் இருப்பாங்க, அவங்களுக்கு கனியினால் அவர் அறிவீர்கள். நல்ல மரத்தை பற்றி பேசுவார். நல்ல மரம் நல்ல கனி தான் கொடுக்கும், கெட்ட மரம் இப்போ அந்த வசனம் டக்குன்னு போடுவோம். முன்னாடி சொல்லும்போது நல்ல மரம் நல்ல கனி தான் கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனி தான் கொடுக்கும். நல்ல கனி கூட அந்த மரமெல்லாம் விட்டு செய்யும், அக்னியில் போடப்படும், சரியா? அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்லுவார். பிதாவின் சித்தம் என்ன? இயேசு கிறிஸ்து விசுவாசிப்பதே பிதாவுடைய சித்தமாக இருக்கிறது. அல்லேலூயா. அடுத்து 22 சொல்றாரு, அந்நாட்கள் அநேகரை நோக்கி கர்த்தாவே உங்கள் நாமத்தால் தீர்க்க சொல்றதை மூலமா பிசாசு துரத்தனம் அல்லவா அற்புதங்களை செய்த மூலமா என்பார்கள். நான் சொல்லுவேன் அவங்கள பார்த்து, அக்கிரம செய்கிறேன் அகண்டு போங்க, நான் உங்களை அறியேன்னு சொல்லுவேன் அப்படின்னு. சரியா? சரி கவனிங்க. அப்போ அப்படிதான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்றாருல. அப்போ அந்த இடத்துல யாரை சொல்றாரு? கவனிங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், அக்கிரம செய்கிறேன் விட்டு அகன்று போங்க, நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லைன்னு சொல்லுவேன்னு சொன்னா, யாராவது நம்ம பிள்ளைகளை பார்த்து, சரியா, நம்ம பிள்ளைகளை பார்த்து யாராவது பிள்ளைகளை பார்த்து நான் உன்னை அறியேன்னு சொல்லுவோமா? என்னைக்காவது நம்ம பிள்ளைய முகத்தை பார்த்து நீ யாருன்னு எனக்கு தெரியாது போ அப்படி சொல்லுவோமா? பொல்லாதவர்களாகிய நாமே நம்ம பிள்ளைகளை பார்த்து என்ன செய்ய மாட்டோம், அந்த மாதிரி சொல்ல மாட்டோம்ல. அப்போ அவர் பிள்ளைகளை இயேசு கிறிஸ்துவை விசுவாசம் ஏற்றுக்கொண்ட அத்தனை பேர் தேவனுடைய பிள்ளைகளாக முடியவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அல்லேலூயா. அப்போ நான் அவர் சொல்லிடுவாரா? எப்போ விக்கிரகத்தை விட்டு வெளியே வந்தோமோ நம்ம 2 Corinthians 6:18 அப்பொழுது அவர் நம்மளை ஏற்றுக்கொண்டு நமக்கு பிதாவாக இருக்கு, நாம் அவருக்கு குமாரன் குமாரத்தியமாக இருக்கும் என்று சர்வ வல்லமையில கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. அப்போ தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் நாங்கள் சொல்ல போய் சொல்லிட்டாரா? அப்போ போய் சொல்கிறாரா? குமாரன் அங்கே போய் சொல்கிறாரா? பிதா இங்கே போய் சொல்கிறாரா? ரோமர் 8:15 நான் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்ம ஆவியோடு கூட சாட்சி கொடுக்கிறார். அப்போ பரிசுத்த ஆவியானவர் போய் சொல்கிறாரா? இயேசு போய் சொல்கிறாரா? பிதா போய் சொல்கிறாரா? பரிசுத்த ஆவியானவர் போய் சொல்கிறாரா? சொல்லுங்க. முந்தின வருஷம் வருவா 14 பாருங்க. நம்ம ஆவியோடு கூட பரிசுத்த ஆவியானவர் சாட்சி கொடுக்குறா இல்லை 16 பாருங்க.
தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆவியானவன் தான் நம்முடைய ஆவியானவரோட சாட்சி கொடுக்குறார். அல்லேலூயா. இந்த சாட்சி பொய் சாட்சியா? பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாகன்னு சொல்றதே பொய் சாட்சி சொல்றாரா? இல்லைங்க, இல்லை. நாமே தான் 2 அநியாயத்தை செஞ்சிருவோம். வசனங்கள் அது மாதிரி நம்ம இப்படிதான் நான் பார்ப்பேன்னு இப்படிதான் அப்படின்னு. ஏன் அப்படித்தான் பெரிய பெரிய ஊழியக்காரங்க சொல்லியிருக்காங்க. ரொம்ப பெரியவர் சொல்லியிருக்காருப்பா. ஒரு வழியில் சொல்லுவோமா, அவங்களெல்லாம் ஊழியக்காரர் அழைச்ச வரை சொல்லியிருக்காருப்பா, அதை பாருப்பா. சரியா? புரியுதா? அப்படி நம்ம அப்படிதான் அப்படின்னா நம்ம அறியாமல் என்ன செஞ்சிருவோம்? 2 தீமையை செஞ்சிருவோம். சரிங்களா? 2 தீமையை காலையில் 2 தீமை செஞ்ச கவனிங்க என்ன பண்ணுவோன்னா, வேத புரட்டு செய்து அநேகரோட விசுவாசத்தை கவிழ்த்து போட்டுருவோம். அநேகரோட விசுவாசத்தை அந்த ஞானசாந்த தொட்டியிலேருந்து வெளியே வந்தான் பாருங்க, எவ்வளோ நம்பிக்கையாக வந்தான், சந்தோஷமாக வந்தான். இயேசு வந்தான் போயிடுவேன், எனக்கு பரலோகம் உண்டு அப்படின்னு வெளியே வரான். 2 வாரம் சபையில் இப்போ மெசேஜ் கேட்டான். என்ன முடிவு பண்ணிட்டான்? என்னை ஆண்டுக்குள் நடத்தணும்னு போக மாட்டாங்க, நானும் போக மாட்டேன். அப்படி ஆயிட்டான். விசுவாசம் கவிழ்க்கப்பட்டு போச்சு 2 வாரத்தில். சரியா? அப்போ 2 காரியத்தை 2 தீமை 2 அநியாயத்தை செஞ்சுருவோம். சரிங்களா? அப்போ அப்படி செய்யக்கூடாது. அப்படின்னா வசனங்களை அந்தந்த கான்டெக்ஸ்டில் கரெக்டாக செய்யணும், நம்ம புரிந்து கொள்ள காணப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அருளப்பட்ட பிரகாரமாக எழுதப்பட்ட பிரகாரமாக என்ன செய்ய வசனங்களை நம்ம செய்யணும், நம்ம புரிந்து கொள்ள நம்ம காணப்பட வேண்டும் இல்லையா? சிலர் இப்படி இந்த மாதிரி யோசிக்கிறதுக்கு ரீசன் என்ன தெரியுமா? அந்த மாதிரி செய்யுது. யாரை வச்சு பயப்படுவாங்க மனசில் அப்படின்னா, கிருபையை காம விகாரத்துக்கு எதுவாக புரட்டுகிற கலைகள் இல்லையா? ரசிக்கப்பட்ட மாதிரி காமிப்பாங்க. நம்ம பார்த்தோம்ல, கலைகள் பற்றி பார்த்தோம்ல. ஆனால் அவங்க கிரியில் மறந்துப்பாங்களே, அவங்கள வச்சு பயந்து அவங்கள பார்த்து அவங்கள ஐயோ இப்படி நம்ம நம்ம சொன்னோம்னா உண்மையாக ரசிக்கப்பட்டவங்க ரட்சிப்பு இழந்து போக மாட்டோம்னு சத்தியத்தை சொன்னால் நிறையா கலைகள் ஆகிடுமா, அல்லது கலைகள் ஆட்கள் இன்னும் துளிர் விட்டுருவானோ அப்படின்னு ஒரு ஆதங்கம், ஒரு பயம். அது நல்ல பயம், நல்ல ஆதங்கம் தான். எனக்கு தெரியுது. ஆனால் அதுக்காக சத்தியத்தை புரட்டுக்குள்ள நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? நாம் இருந்துடக்கூடாதுல்ல. கரங்க தேவை சொல்லுவோமா? அவனுக்காக அவன் பண்ணிடுவான், இப்படி அவன் இன்னும் அட்வான்டேஜ் எடுத்துருவான், இன்னும் அது மாதிரி அதெல்லாம் தோன்றிடும், அது மாதிரிலாம் நினச்சிக்கிட்டு அதுக்காக நான் சத்தியத்தை சொல்லாமல் விட்றேன் அப்படின்னா, சரியா? ஊழியக்காரன் என்னை சொல்கிறேன் சொல்லாமல் விட்றேன் அப்படின்னா, அது உங்களை திருப்திப்படுத்துகிறேன்னு ஆகிடும். அதான் பைபிள் ஆவியானவர் பவுலை கொண்டு தீமோத்தேயுக்கு சொல்லும் போது 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 15 வசனம் இல்லையா? 1 தீமோத்தேயு 2ஆம் 15 வசனம் தான் வாசிங்க. 1 தீமோத்தேயு 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 15 வசனம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 15 வசனம். நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு. நீ வெட்கப்படாத ஊழியக்காரன், சத்திய வசனத்தை நிதானமாக பகுத்து போதிக்கிறவனாக. யாருக்கு முன்னாடி நிறுத்து? மக்கள் முன்பாக இல்லை, உன்னை தேவனுக்கு முன்பாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு. அல்லேலூயா. உத்தமமாக செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் வசனத்தை இருக்கிற மாதிரியே பிரசங்கம் பண்ணுறது தான். சரியா? அது இப்போ அப்படின்னும் போது கவனிங்க. அப்போது பாஸ்டர் எப்படின்னா விசுவாசிகளுக்கு சத்தியத்தின் தெளிவும் இருக்கணும், விசுவாசிகள் அவங்களோட பொறுப்பும் அவங்க அறியணும். அல்லேலூயா. தெளிவும் இருக்கணும். உண்மையாக ரசிக்கப்பட்ட நான் ரட்சிப்பு இழந்து போக மாட்டேன் அப்படின்னு தெளிவு இருக்கணும். தெளிவு அதோடு கூட என்னது? பொறுப்பு இருக்கணும். ஏன் அப்படி சொல்கிறேன்? தெளிவு இருக்குது அப்படின்னா நான் பாவம் செய்யும்படி விடுதலை பெற்றிருக்கிறேனா? ஆஹா, அப்போ நான் நிறைய பாவம் பண்ண போகிறேன் அப்படி பைபிள் சொல்லவே இல்லை. கரங்க தெரியல சொல்லுவோமா? பைபிள் எங்கேயுமே லைசன்ஸ் கொடுக்கல பாவம் செய்யறதுக்கு. நீ போ, இனி பாவம் பண்ணலாம் அப்படி இருக்குதா பைபிளில்? யார் பைபிள் இருக்குது? அப்படி யார் பைபிள்லையும் இல்லை. நீ போ, பாவம் பண்ணலாம் அப்படி இருக்குதா? நீ போ இனி, அப்படித்தான் பைபிள் இருக்குது. சரியா? ரோமர் 6:14-15 வசனம் எப்படி இருக்குது? நாம் கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறபடினால பாவம் செய்யலாமா? கிருபை கொடுக்கப்பட்டிருக்கு பாவம் செய்யறதுக்காக இல்லை, லைசன்ஸ் இல்லை. கிருபை கொடுக்கப்பட்டிருக்கு பாவத்தை மேற்கொள்வதற்காக. நல்ல சொல்லுங்க. கிருபை கொடுக்கப்பட்டிருக்கு பாவத்தை மேற்கொள்வதற்காக, பாவம் செய்யறதுக்காக கொடுக்கல. அல்லேலூயா. அப்போ பாவம் செய்யறதுக்காக விடுதலை பெற்றிருக்கிறேன் அப்படி சொல்லக்கூடாது. பைபிள் எங்கேயுமே அப்படி சொல்லலை. அப்போ தெளிவு என்ன? உண்மையாக ரசிக்கப்பட்டிருக்கா, ரட்சிப்பை இழந்து போக மாட்டேன். தெளிவு ஓகே. தெளிவோட பொறுப்பு என்னது? அவர் விரும்புகிறபடி நானும் நடக்க வேண்டும். அல்லேலூயா. அவர் பிள்ளையா என்ன செய்ய நான் நடக்க வேண்டும். என் அப்பா பரிசுத்தமுள்ளவராக இருக்கிறது போல நானும் என் நடக்க எல்லாவற்றையும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ என்னுடைய அதனால தான் பைபிள் வசனங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா கவனிங்க, சத்திய தெளிவில்
பொறுப்புகளை பார்க்கணும். சிலர் பொறுப்பு மட்டும் உருவி பேசினான்னு வச்சுக்க, பொறுப்பை மட்டும் தனியாக உருவி பேசினா அர்த்தம் மாறிடும். சத்திய வெளிச்சத்தில் எதை பார்க்கணும்? பொறுப்பை பார்க்கணும். சரிங்களா? இன்னைக்கு எப்படி நிருபத்துக்கு போவோமான்னு தெரியல. சரி கவனிங்க, பொறுப்பை பார்க்கணும். கொலோசியரில் 1ஆம் அதிகாரத்தில் நான் காமிக்க, கொலோசியர் 1ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனம் வாசிங்க. கொலோசியர் 1ல் 22வது வசனம். கொலோசியர் 1:22. நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கையை விட்டு அசையாமல் ஸ்திரமாயும் உறுதியாயும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பீர்களானால் அப்படியாகும். இதை மட்டும் நான் உருவிட்டேன்னு வைங்க, நான் என்ன வேணாலும் சொல்லலாம். விசுவாசத்தை நிலைத்திருப்பீர்களானால் அப்படியாகும். சரியா? இது அப்போ பிலீவர்ஸ்க்கு, உண்மையாக ரசிக்கப்பட்டவங்க சொல்லாமல் உண்மையாக ரசிக்கப்பட்டவங்க தான் சொல்லியிருக்கு. உன் பொறுப்பு என்னன்னு சொல்லியிருக்கு. உன் பொறுப்பு என்ன? நீ என்ன காரியத்தில் பின்வாங்காம விசுவாசத்தில் எப்போது நீ நிலைத்திருக்க வேண்டும். நல்ல அல்லையே சொல்லுங்க. வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரி, என்ன நடக்காம போனாலும் சரி, என்ன கிடைச்சாலும் சரி, என்ன கிடைக்காம போனாலும் சரி, என்ன ஆனாலும் சரி, ஆகாம போனாலும் சரி, நீ விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆனா என்ன பைபிள் காமிக்கிற சத்தியம் என்னன்னா, இது நாம மட்டும் பண்றது இல்ல, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு உதவி செய்கிறார். தேவனுடைய பலத்தினாலே நாம் காக்கப்பட்டிருக்கிறோம். வழுவாதபடி இயேசு நம்மை காக்கிறார். அவர் கிருபை நம்மை காக்கிறது. இல்லைன்னா நம்ம இன்னைக்கு இந்த சர்வீஸ்ல இருந்திருக்க மாட்டோம். அல்லேலூயா. ஏன்னா வாழ்க்கையில் வந்த பிரச்சனை ஏராளம் தாராளம், போயிருந்திருப்போம். ஆனால் போகாமல் உள்ளே இருக்கிறோம். சரியா? போகாமல் நம்ம என்ன செய்ய உள்ளே இருக்கிறோம். எப்படிங்க இருக்கிறோம்? உள்ள எப்படிங்க நம்ம உள்ளே இருக்கிறோம்? அவர் கிருபையினால தான் இருக்கிறோம். அல்லேலூயா. நான் சொன்னல, மரணம் கூட இதாக இருந்திருக்குன்னு சொல்கிறேன்ல. சரியா? ஆனாலும் இன்னைக்கு இப்போ நிற்கிறோம் அப்படின்னா நம்முடைய பலத்தினால இல்லை. அல்லேலூயா. நம்முடைய பலத்தினால இல்லை. நம்முடைய பலத்தினால என்னைக்கோ போயிட்டுருப்போம், நீங்க போயிருப்போம். சரியா? ஆமாம். இப்போ நகோமி எல்லாம் எடுத்துங்க, எத்தனை மரணங்க வீட்டில் இருந்துச்சு. ரூபன் நீ சாட்சி சொல்லும் போது ஒரே வீட்டில் எத்தனை மரணங்க? கணவன், 2 பிள்ளைங்க. சரியா? இன்னைக்கு நமக்கே கஷ்டமாக இருக்குது. ஆனால் இன்றைக்கி ஆண்டவர்கள் வந்து அல்லேலியா அல்லேலியான்றாங்க. எல்லா ஜெபத்துக்கும் ஓடி வராங்க எல்லாரும். கணவனை இழந்து 2 பிள்ளைகளை இழந்த ஒரு தாய் இன்னைக்கு கர்த்தருக்குள் நிற்கிறது தேவனுடைய பெரிதான கிருபையினால. அல்லேலூயா. ஆனால் வசனம் என்ன சொல்லணும்? நீ நமக்கும் பொறுப்பு சொல்லுது. பொறுப்பு. இப்போ இந்த பொறுப்பு உள்ள வசனத்தை எந்த தெளிவில் பார்க்கணும் அப்படின்னா, அவர் உனக்கு செஞ்சிட்டாரு அந்த தெளிவில் பார்க்கணும். கரங்க தெளிவு சொல்லுவோமா? அவர் செய்ய வேண்டியதை பண்ணிட்டாரு, நீ இப்படி அப்படிதான் சொல்லுது பைபிள். சரியா? நீ பண்ணலாம் அப்படி சொல்ல, அந்த மாதிரி பைபிளில் இல்லை. அவர் உனக்கு செஞ்சிட்டார். இப்போ முந்தின வசனத்தில் வெளிச்சத்தில் தான் இந்த பொறுப்பை பார்க்கணும். முந்தின வசனம் வெளிச்சம் என்ன வாசிங்க? முந்தின வசனம் வாசிங்க, 21 வாசிங்க. முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும். நல்ல கவனிய, எவ்வளவு வேணும் போய் உரையாத தேவனுடைய வாக்கு. கரங்கத்திலே சொல்லுவோமா? முன்னே அந்நியராயும், அப்புறம் துர்க்கிரியைகளினாலே மனதிலே சத்துருக்களாய் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன்னே நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தை அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். கரங்கத்திலே சொல்லுவோமா? ஒப்புரவாக்குவார் இல்ல, ஒப்புரவாக்கினார். நல்ல கரங்கத்திலே சொல்லுங்க. பாஸ்ட் டென்ஸ். இப்போ ஒப்புரவாக்கிட்டார் உன்னை. அது மாறாது. ரலில சொல்லுவோமா? அது என்ன செய்யாது? மாறாது. அது எந்த மனுஷனும் மாற்ற முடியாது. சரியா? அது மாறாது. ஒப்புரவாக்கிட்டார். அதனால தான் ஒரு வசனம் சொல்லுவோம், ரோமர் 5:10 நினைக்கிறேன். இப்போ இயேசு கிறிஸ்துவின் மரணத்தினாலே அவரோடு ஒப்புரவாக்கப்பட்டமானால், அவரோட ஒப்புரவாக்கப்பட்ட பின் அவருடைய ஜீவனாலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. நல்ல கருங்களை சொல்லுவோமா? ஒப்புரவாக்கினார்னு வசனங்க. ஒப்புரவாக்கப்பட்டோமானால், ஒப்புரவாக்கினார், ஒப்புரவாக்கப்பட்டோமானால், ஒப்புரவாக்கப்பட்ட பின் நீ அதை இழந்து போவது அதிக நிச்சயமாவே இல்ல. ஒப்புரவாக்கப்பட்ட பின் நீ அவன ஜீவனால ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாவே. அல்லேலூயா. இந்த ஒப்புரவாகுதல் நமக்கு யார் பண்ணா? 12ஆம் வசனம் போடுங்க. 12ஆம் வசனம் வாசிங்க. 12ஆம் வசனம் 5:12 ரோமர் 5:12 ஸ்கிரீன்ல போடுங்க. இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினால மரணம் உலகத்தில் பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷனும் 11 போடுங்க. 11 தான் இருக்கு. 11 போடுங்க. அதுவும் அல்லாமல் இப்பொழுது ஒப்புரவாக்குதலை நமக்கு கிடைக்க பண்ணின, ஒப்புரவாகுதலை இப்போது ஒப்புரவாகுதலை நமக்கு கிடைக்க பண்ணின நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் நாம் தேவனை பற்றியும் மேன்மை பாராட்டுகிறோம். அல்லேலூயா. யார் நமக்கு ஒப்புரவாகுதல் கிடைக்க பண்ணது? இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. சமாதானக்காரராக நின்று
சமாதான காரணராக நின்று அவர் நமக்காக சிந்தின இரத்தத்தினால நம்மை கழுவி சுத்திகரித்து, அல்லேலூயா, நமக்கு வர வேண்டிய ஆக்கினி அவர் ஏற்றுக்கினாரா? நம்ம மேலே இருந்த பாவம்லாம் இப்போ அவர் மேலே போனது. ஓகே, நம்ம இப்போ பாவம் இல்லாமல் நிற்கிறோம், அதனால பிதாட்டு போயிடுவோம். அப்படி இல்லை, இயேசுவோட ரத்தத்தால் என்ன பண்ணுறோம்? கழுவப்படுறோம், சுத்திகரிப்போம், நீதிமானம் மாற்றப்படுறோம். இப்போ கூட்டுன்னு போகிறார், கூட்டு போய் பிதாவே இதான் உங்கள் பிள்ளை அப்படின்னு, எனக்கு பிதா தான் நம்பிச்சார் குமாரனை, இதான் உங்கள் பிள்ளை அப்படின்னு பிதாவோடு ஒப்புரவாக்கி இயேசு மகிழ்கிறார். அல்லேலூயா. அதோட உனக்காக பக்கத்தில் உட்காந்து அந்த நேரம் எந்த நேரத்தில் உனக்கு கரம் பிடிச்சாரோ அந்த நேரத்தில் உனக்காக பிதாவோட பரிந்து பேசுகிறார். அல்லேலூயா. எவ்வளோ இது வெளிப்படுத்த 1:6 வாசிங்க. வெளிப்படுத்த 1:6. வெளிப்படுத்த 1:6. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி, நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி. என் மீது அன்பு கூர்ந்து பாட்டு எடுத்து வைங்க. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி, நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கு உண்டாயிருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி, பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மளை கொண்டு போய், சத்ரு விரோதியும் நீசனும் பாவியுமா இருந்த நம்மளை அந்த தேவனுக்கு முன்பாக ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கி இருக்கிற இயேசுவுக்கே மகிமையும் வல்லமை என்றென்றைக்கு உண்டாயிருப்பதாக. அல்லேலூயா. நான் தான் ஆராதனை நான் சொன்னேன், ஒரு சில யாரும் நன்மை செஞ்சால் நம்ம என்ன பண்ணுவோம்? தேங்க்யூ, தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சொல்லணும்னா சின்ன பிள்ளைங்களை நம்ம சொல்லிக் கொடுப்போம், ஏய் தேங்க்ஸ் சொல்லணும், அதான் குட் மேனர்ஸ். அதான் நான் தேங்க்ஸ். இயேசுக்கு எத்தனை தடவை தேங்க்ஸ் சொல்லலாம்? எத்தனை தேங்க்ஸ் சொல்லலாம்? எத்தனை முறை தேங்க்ஸ் சொல்லலாம்? எப்போ தேங்க்ஸ் சொல்லலாம்? எப்போங்க தேங்க்ஸ் சொல்லலாம்? ஒரு நிமிடங்க, ஒரு நிமிடம் நினச்சி ஆண்டவரே தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஏன்னா அந்த கிருபை இங்கே வராமல் அங்கே வேற எங்கேயா போயிருந்ததுன்னா நம்ம இன்னைக்கு இந்த இடத்துல இல்லை. நமக்கு இது தெரியவே தெரியாது. நம்ம பாட்டுக்கு இப்போ எங்கேயா நல்லா தூங்கி நின்றுருப்போம், 8-9 தூங்கி நின்றுருப்போம். சரியா? ஆமாம், ரசிக்கப்படுறதுக்கு முன்னாடி நான் அப்படி தான் இருந்தேன். நானும் பாசமாலே அவங்க காலையிலே முடிச்சுடுவாங்க. நான் வந்து ஒரு 10:30 மணிக்கு தான் எழுந்துப்பேன் கறி கடைக்கு போகிறதுக்கு, ஞாயிற்றுக்கிழமையானா. ஆமாம், இதான் என்னுடைய இதாக இருந்துச்சு. 10-11 மணிக்கு தான் எழுந்துப்பேன் கறி கடைக்கு போகிறதுக்காக. சரியா? நம்ம அப்படி தான் இருந்திருப்போம், எல்லாம் நிறைய நம்ம அப்படி தான் இருந்திருப்போம். இப்போ இருக்குது அந்த சந்தோஷம், ஒரு கிரிப்பு, எவ்வளோ பெரிய ஒரு இதை ஆண்டவர் நமக்கு தந்துட்டு தெரியுமா? நிச்சயமாக உனக்கு நித்திய ஜீவன் உண்டு, என் கூட நித்தியமாக நீ இருப்ப, ஏன்னா நீ என் பிள்ளை. அல்லேலூயா. அதில் மாற்றம் இல்லை, நீ என் பிள்ளை, அதில் மாற்றம் இல்லை. சரியா? அவ்வளோதான். அப்படிங்கிறது நம்ம தேங்க்ஸ் சொல்கிறது சொன்னேன். நம்ம எப்போ சந்தோஷப்படலாம்? இதுக்காக எப்போ சந்தோஷப்படலாம்? எப்போதும் சந்தோஷமாக இருங்க. அல்லேலூயா. எத்தனை பாடு வேணால் வரட்டுங்க, எத்தனை உபத்திரம் வேணால் வரட்டுங்க, எத்தனை நிந்த வேணால் வரட்டுங்க, என்ன வேணாலும் வரட்டுங்க, இந்த சரீரத்தில் எத்தனை பலவீனங்களை வேணாலும் வரட்டுங்க, இந்த நித்திய ஜீவனை தொடவே முடியாதுங்க. அல்லேலூயா. அதை டிஸ்டர்ப் பண்ணவே முடியாதுங்க, அதை கேன்சல் பண்ணவே முடியாதுங்க. என்ன வேணாலும் இல்லையா? அதில் எவ்வளோ பெரிய சந்தோஷம் நமக்கு வச்சுக்க ஆண்டவர். எப்போ நம்ம ஒரு மாதிரி ஃபீல் ஆகணும் அப்படின்னா, ஐயோ இன்றைக்கி நித்திய ஜீவன் இருக்குது, நாளைக்கு இருக்குமான்னு தெரியலையே, நாளை கழிச்சு இருக்குமான்னு தெரியலையே, அடுத்த மாதம் இருக்குமான்னு தெரியலையே அப்படின்னா தான் கஷ்டம். அல்லேலூயா. அப்படின்னா தானே கஷ்டம், இல்லைங்களா? சரி, அப்படி இல்லையே. இப்போ எவ்வளோ ஸ்ட்ராங்காக நமக்கு சொல்லியிருக்கு என்னன்ட்டு. அவர் நம்மளை ஒப்புரவாக்கிட்டார்ப்பா. ஒப்புரவாக்கப்பட்ட பின் அவருடைய ஜீவனாலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. அதை சொல்லுவோம், அதிக, எல்லாரும் சத்தமாக சொல்லுவோம், அதிக நிச்சயமாமே. அல்லேலூயா. மனுஷன் கொடுக்குற கேரண்டி இல்லை, எனக்கே அந்த கேரண்டி தான். நான் பாஸ்டர் சொல்கிறேன், எனக்கு அந்த கேரண்டி தான். அல்லேலூயா. நான் எப்போவுமே அதை சொல்லுவேன். நான் அதாவது என்ன சொல்கிறது, நம்ம ரசிக்கப்படுறதுக்கு முன்னாடி நான் அழுதேன், ரொம்ப அழுதேன், இப்போ அழுதுருக்கேன், இப்பயும் அழுகுறேன். ஆனால் அப்போ அழுது துக்க கண்ணீர், இப்போ அழுகுறது ஆனந்த கண்ணீர். அல்லேலூயா. எவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ்.
எவ்வளோ பெரிய வித்தியாசம் இல்லையா? எவ்வளோ பெரிய வித்தியாசம். நான் அந்த ஆர்சி ஃபேமிலினால அது ஃபோட்டோ, நான் அது ஆண்டவர் ஃபோட்டோ கிடையாது. ஆனால் அந்த ஃபோட்டோ ஒரு ஒரு இது ஒரு இது என்னென்னா, எங்கே திரும்பினாலும் நம்மளை பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த ஃபோட்டோ ஃபாரின் ஃபோட்டோ. அது எங்கே திரும்பினாலும் கண்ணு நம்மளை பார்க்குற மாதிரி இருக்கும். பெட்ரூமில் உள்ளே இருந்து அழுவேன். பெட்ரூம் மேலே அந்த கேப்பில், டோர் கேப்பில் அந்த ஃபோட்டோ தெரியும். அந்த டோர் கேப்பில் அந்த ஃபோட்டோவில் 2 கண்ணு மட்டும் எனக்கு தெரியும். அந்த கண்ணை மட்டும் பார்த்து கேட்பேன், என்னையே உண்டாக்கினீங்க, என்னையே படைச்சிங்க. அப்போ எனக்கு வசனம்லாம் தெரியாது. ஏலியா கேட்டான், எல்லாம் எனக்கு தெரியாது. என்னையே படைச்சிங்க, என்னையே உண்டாக்கினீங்க, என்னை எடுத்துருங்க, என்னை எடுத்துருங்க, என்னை எடுத்துருங்க அப்படின்னுவேன். நான் இன்றைக்கி ஆண்டுட்டு அழுகுறேன். நீர் உண்டாக்கின நோக்கத்தை என் வாழ்க்கையில் என்று வெளிப்படுத்தியிருக்கிறேன் ஆண்டவரே. அல்லேலூயா. என் லைஃப்பில் நான் சொல்கிறேன், இப்படி ஒருத்தனே நான் சொன்னால் நீங்கள் எல்லாரும் என்னை விட அதிகமாக நல்லா சொல்லுவீங்க. அல்லேலூயா. அப்போ அந்த மாதிரி நிச்சயத்தை ஆண்டவர் நமக்கு வந்துருக்கு. இதை தான் நீங்கள் எந்த நிருபங்கள் எடுத்து எபேஸ் 2ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்க. நீங்கள் எபேஸ் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துக்கு பாடுப்பா. அங்கேயும் தான் சொல்லியிருக்கு, தூரத்தில் இருந்த உங்களை, எட்ட இருந்து கிட்ட, செய்தி ஞாபகம் இருக்கா? தூரமாக இருந்த உங்களை இரத்தத்தினாலே சமீபமாக்கினார். அப்புறம் அந்த இரத்தத்தினாலே அவரே நம்முடைய சமாதான காரணராகி, இருதரத்தார் யூதரையும் நம்மை ஒன்றாக்கி, பகையாக நின்று பிரிவினை நடுசுவரை தகர்த்து, சட்டத்தின் நியாயப்பிரமாணத்தை நம்முடைய மாம்சத்தினால் ஒழித்து, இருதரத்தை நமக்குள்ள ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து, இப்படி சமாதானம் பண்ணி, பகையை சொல்வினால் கொண்டு, அதனால் இருதரத்தார் ஒரே சரீரமாக தேவனுக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எபிரேயர் நிமிடத்தை அடுத்த வாரம் தான் பார்க்க போகிறோம். ஏன்னா நான் எடுத்தேன்னா அது 13 அதிகாரம், நடுவில் நிறுத்த முடியாது. ஆனால் இன்றைக்கி கேட்ட இந்த பாறை நிலத்தினுடைய காரியத்தை மறந்துடாதீங்க. ஏன்னா இந்த பாறை நிலத்து இந்த இது முள்ளுள்ள இடங்கள் இன்னைக்கு கேட்டதை அடுத்த வாரம் வந்து மறந்துட்டு உட்காந்துருக்கூடாது. போன வாரம் என்ன சொன்னீங்க அப்படின்னு கூடாது. சரியா? ஏன்னா அப்போ எபிரேயர் நிருபத்தை இந்த வெளிச்சத்தில் தான் பார்க்க போகிறோம். அப்போ அப்படின்னா போது சரியாக நல்லா புரியணும் எபிரேயர் நிருபம் அப்படின்னா இன்றைக்கி கேட்ட செய்தி என்ன பண்ணக்கூடாது, நான் மறக்கக்கூடாது. அல்லேலூயா. ஒரே காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். இந்த ஆண்டவர் மேலே விசுவாசம் வைக்கிறது நிச்சயத்துன்றது என்ன மாதிரி ஒரு இலைப்பாறுதலை நமக்கு தந்திருக்கிறார் அப்படின்ட்டு. ஒரு ஃபாரினில் ஒரு தேசத்தில் ஒருத்தர் வந்து பைபிள் டிரான்ஸ்லேஷன் மொழிபெயர்ப்பு பண்ணுறாங்கல்ல, மொழிபெயர்ப்பு பண்ணுவாங்க. சரியா? அப்போ மொழிபெயர்ப்பு பண்ண எந்த மக்களுக்காக மொழிபெயர்ப்பு பண்ணுறாங்களோ அந்த மக்களுக்கு புரிகிற மாதிரி மொழிபெயர்ப்பு பண்ணணும். நான் சொல்லி புரியுதுங்களா? நம்ம சர்ச்சோட மிஷினரிஸ் வந்தாங்க, ஐஏ மிஷினரிஸ். அவங்க பைபிள் மொழிபெயர்ப்பு பண்ணும்போது எப்படி பண்ணாங்க அப்படின்னா, அவங்க எந்த மக்கள் இனத்தை பண்ணாங்களோ அந்த மக்கள் இனத்துக்கு வந்து இந்த ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தார்கள். வானம்னு அவங்களுக்கு எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணுறதுன்னு தெரில. அவங்கள்ட்ட கேட்டேன் எப்படி அப்படின்ட்டு. அவன் சொன்னானா பெரிய பாறை அப்படின்ட்டு, பெரிய பாறைன்னு சொன்னான். அப்போ இவங்க எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணாங்கன்னா, ஆதியிலே தேவன் பெரிய பாறையும் பூமியும் உண்டாக்கினார். அப்போ தான் அவனுக்கு எது புரியும்? சரியா? அது மாதிரி இவர் ஒரு மக்கள் இனத்துக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்காக விசுவாசம் அப்படிங்கிறத டிரான்ஸ்லேட் பண்ணணும். இப்போ அவங்களுக்கு இயேசு விசுவாசித்தா போதும்பா அப்படிங்கிறது விசுவாசம். ஓகே, இயேசு விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படி இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்துடைய முடிவாக இருக்கிறார். அது வசனம். அப்போது விசுவாசத்தை பற்றி அவங்க போடணும். அவர் கேட்டாங்க, என்ன டிரான்ஸ்லேட் பண்ணுறது? அவங்க சொன்னாங்களாம் 2 + 4 = 2 + 2 = 4. அதுதான், அப்படி தானே இந்த விசுவாசம் எங்களுக்கு புரியுதுன்னாரு. அவர் சொன்னால் இல்லை அது இல்லை, அது இன்டெலெக்சுவல் விசுவாசம், அது அறிவு சார்ந்த விசுவாசம், அது இல்லை கரெக்டாக வரணும். எனக்கு விசுவாசத்து வார்த்தை கரெக்டாக வரணும். பைபிளில் சொல்கிற அந்த அர்த்தம் உங்களுக்கு புரியுது மாதிரி நான் கரெக்டாக ட்ரான்ஸ்லேட் பண்ணணும்ன்ட்டு ரொம்ப நாளாக ஒரு மண்டையை உடச்சிட்டே இருந்தாராம். ஒரு நாள் உட்காந்து டிரான்ஸ்லேஷன் ஒர்க்கை பண்ணிக்கிட்டு இருக்க டைமில் அந்த மக்கள் இனத்துக்கு ஒரு ஆள் என்ன பண்ணா, ரொம்ப டயர்டாக வந்து, ரொம்ப சோர்ந்து போய், ரொம்ப டயர்டாக வந்து, ரொம்ப வேலையெல்லாம் செஞ்சுட்டு ரொம்ப டயர்டாக வந்து இவர் பக்கத்தில் இருந்த ஒரு சேரில் அப்படியே உட்காந்து நம்ம அப்பா அப்படின்னா நான் பாருங்க, அப்பா அப்படின்னு நான் பாருங்க. உடனே இவர் என்ன பண்ணார், இப்போ நீ என்ன செஞ்சேன்னு கேட்டாரான். இந்த சேரில் இப்போ நீ என்ன பண்ண? நான் நிறைய வேலையெல்லாம் செஞ்சுட்டு ரொம்ப சோர்ந்து ரொம்ப களைப்பு, சரி அக்காடான்னு வந்து அப்பா அப்படின்னு நான் உட்காந்தேன். அதுக்கு நீ என்ன வார்த்தை சொல்லுவேன் அப்படின்னாரான். அதுக்கு நான் இந்த வார்த்தை தான் சொல்லுவேன் அப்படின்னா, அதுதான் விசுவாசம்னு போட்டாரான். நான் சொல்லுறது புரியுதா உங்களுக்கு? அதுதான் விசுவாசம். அதாவது அப்பாடா அப்படின்னு, அப்பா என்ன அக்காடா அப்படின்னு, அந்த மாதிரி ஒரு ரெஸ்ட்டு, அந்த மாதிரி ஒரு காரியத்தை தான் இயேசு கிறிஸ்து அவர் விசுவாசத்தில் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அவரை விசுவாசிக்கிற விஷயத்தில் அதுதான் இயேசு என்ன பண்ணுறாரு, வச்சிருக்கிறார். அதாவது அந்த டிரான்ஸ்லேஷனில் அப்படியே தான் போட்டாராம். அப்போ தான் அந்த மக்களுக்கு என்ன பண்ணுவோம், இயேசுக்கிட்ட வந்தால் நித்திய ஜீவன்றது எப்படி, என்ன மாதிரினா, இயேசு சிலுவையில் சொன்னார்ல, முடிந்தது என்று தலை சாய்த்து ஜீவனை கொடுத்தார். அல்லேலூயா. முடிஞ்சதுன்னா எல்லாம் என்ன பண்ணிட்டாரு, முடிஞ்சிட்டு. சரியா? இட்ஸ் டன். சரியா? முடிஞ்சிச்சு. இப்போ லா வந்து செய்யணும், காஸ்பிள் வந்து முடிஞ்சிட்டுன்னு சொல்லும். கரங்கத்தில் சொல்லுவோமா? அல்லேலூயா. லா வந்து செய்யன்னு சொல்லும், காஸ்பிள் வந்து முடிஞ்சிச்சு, அவர் முடிச்சிட்டாருன்னு சொல்லும். அல்லேலூயா.
அதை நீ விசுவாசின்னு சொல்லும். அல்லேலூயா. விசுவாசித்த அதை கேட்ட கிரியை, அதை கேட்ட கிரியை. சரியா? ரட்சிப்புக்காக இல்லை, ரட்சிக்கப்பட்டதுனால. அல்லேலூயா. அதுதான் பைபிள் சொல்லும். இதுதான் காரியம். இப்போ நீ இந்த சத்தியத்தை மறந்துடக்கூடாது. ஏன்னா நான் இப்போ எடுத்தேன்னா டைம் ஆகிடும். சரியா? அதனால் அடுத்த வாரம் இன்னும் ஆண்டவர் வந்து உங்களுக்கு இன்னொரு வாரம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்குறான்னு நினைக்கிறேன். இப்படி நிருபத்தை சிலர் இன்னும் வாசிக்காமல் இருக்கிறாரு. சரி, அப்படி தான் நான் எடுத்துக்கிறேன். ஓகே. அதனால் அடுத்த வாரம் வந்தோடனே நம்ம என்ன பண்ணுவோம், பாறை முள் கேட்டலன்ட்டு ரேசார் ஒரு ரிவிஷன் மாதிரி ஒன்று ரெண்டு மூணு சென்டென்ஸ் சொல்லிவிட்டு உடனே எபிரேய நிருபத்துக்குள்ளே போயிடுவோம். ஏன்னா அதை கிளியராக பார்த்துட்டு நான் சபைக்கு ஒரு தெளிவு வேணும். ஓகே, தெளிவு வேணும். தெளிவோடு கூட என்ன இருக்கணும், தெளிவோடு கூட நமக்கு என்ன இருக்கணும், பொறுப்பு இருக்கணும். சரியா? தெளிவோடு கூட பொறுப்பு இருக்கணும். தெளிவுப்பட்டான் ரைட் நல்லா இருக்கு அப்படின்றத நம்முடைய பொறுப்பு என்ன அப்படிங்கிறது என்ன செய்யணும் பார்க்கணும். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வராக. இப்போ என் மீது அன்பு கொடுத்தது பாட்டு என்ன செய்வோம், அந்த ஆடியோடு சேர்ந்து என்ன செய்வோம், நம்ம பாடுவோம். பாடி ஜெபம் பண்ணி முடிப்போம். எழுமின்னு பாடி ஜெபம் பண்ணி முடிப்போம். இந்த மாதிரி நிற்கும் கண்களை மூடி நம்ம உள்ளத்தினால தான் ஆண்டோட்ட பேசலாமே. ஆண்டவரே தேங்க்யூ சொல்லாமே. ஆண்டவரே உமக்கு நன்றி, இந்த வெளியேறப்பட்ட ரட்சிப்புக்காக நன்றி. ஆண்டவரே ஒரு மனுஷனை என்னை விட்டு எடுத்து போட முடியாத இந்த ரட்சிப்புக்காக நன்றி. இழந்து போகாமல் ஆண்டவரே நிச்சயமாக நித்திய ஜீவன் உண்டுங்கிற இந்த ரட்சிப்புக்காக ஆண்டவரே உமக்கு நன்றின்னு சொல்லுவோம். நிச்சயமாக நீர் எனக்கு அதை தந்திருப்பதற்காக நன்றி. ஆண்டவரே உங்களுடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்திருப்பதற்காக நன்றி. நீர் என்னை தெரிந்து கொண்டிருப்பதற்காக ஆண்டவரே உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். உள்ளத்தினால ஆண்டுக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே அறியாமல் இருந்தேனே. ஆண்டவரே நீர் என்னை கர்த்தாவே அறிந்து கொண்டீரே. உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்தது. ஆண்டவரே நீர் என்னை நோக்கி பார்த்ததுனால் நான் பிழைத்திருக்கிறேன். ஆண்டவரே சொல்லுமா உள்ளத்தினால உண்மையா. ஆண்டவரே நீர் என்னை நோக்கி பார்த்ததுனால நான் பிழைத்திருக்கிறேன். கண்களை மூடி எல்லாரும் கரங்களை உயர்த்தி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா. பிதாவாகிய தேவனுக்கு ஆண்டவரே தேவனே உன்னை முன் அறிவின்படியாய் உலகம் தோன்றதுக்கு முன்னமே கிறிஸ்துவுக்குள் என்னை நீர் தெரிந்து கொண்டு இருப்பதற்காக நன்றின்னு சொல்லுவோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேங்க்யூன்னு சொல்லுவோம். ஆண்டவரே தேவனே உமக்கு நன்றின்னு சொல்லுவோம். இயேசு கிறிஸ்துவே எனக்காக நீர் பலியாகி ரத்தம் சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து என்னை பிதாவாகிய தேவனோடு ஒப்புரவாக்கி இருப்பதற்காக நன்றின்னு சொல்லுவோம். பரிசுத்த ஆவியானவரே இந்த சத்தியத்தை நீர் எனக்கு வெளிப்படுத்தியிருப்பதற்காக நன்றின்னு சொல்லுவோம். தந்திருக்கு விலையேறப்பட்ட ரட்சிப்புக்காக நன்றி ஆண்டவரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கரங்களை உயர்த்தி ஆண்டுக்கு நன்றி சொல்லுவோமா. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் தந்திருக்கிற வசனத்துக்காய் கர்த்தாவே தகப்பனே நன்றி செலுத்துகிறோம். வசன தெளிவுக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நிச்சயமாக நித்திய ஜீவன் உண்டுங்கிற நம்பிக்கைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். துதிக்கிறோம் கர்த்தாவே தகப்பனே. ஆண்டவரே கர்த்தாவே இந்த நம்பிக்கையோடு கூட ஆண்டவரே நாங்கள் கர்த்தாவே கடைசி வரையில் நாங்கள் ஜீவிக்கும்படியாக உடைய வருகை வரையிலும் ஆண்டவரே மரணம் வரையிலும் ஆண்டவரே இந்த நம்பிக்கை கர்த்தாவே உறுதியான இந்த நம்பிக்கையோடு நாங்கள் கர்த்தாவே ஜீவிக்கும்படியாக இந்த நம்பிக்கை நிமித்தம் இந்த உலகத்தில் எந்த உபத்திரவம் பாடுகள் ஆண்டவரே நிந்தைகள் போராட்டங்கள் ஆண்டவரே என்ன வந்தாலும் கர்த்தாவே தகப்பனே ஆண்டவரே எத்தனை பலவீனங்கள் வந்தாலும் ஆண்டவரே எத்தனை காரியங்கள் நடந்தாலும் சரி நடக்காமல் போனாலும் சரி ஆண்டவரே கர்த்தாவே இந்த ஒரு நம்பிக்கையின் நிமித்தம் எப்போதும் நாங்கள் கர்த்தாவே தகப்பனே உறுதியாய் கர்த்தாவே தகப்பனே நிற்பதற்கும் இந்த நம்பிக்கை நிமித்தம் எப்பொழுதும் கர்த்தாவே சந்தோஷமாக இருப்பதற்கும் இந்த நம்பிக்கை நிமித்தம் ஆண்டவரே எப்போதுமே ஸ்தோத்திரிப்பதற்கும் எங்கள் ஒவ்வொருக்கும் தேவனை கிருபை தந்து ஆசீர்வதிக்கும்படியாக வல்ல கருத்தங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே வருகிற வாரம் வந்து கலந்து கொள்ள கிருபை தாரும். பெரிய காரியங்களை செய்ய எங்களை தாழ்த்துகிறோம். இயேசு நாமத்தில் ஜெபங்கள் ஜீவனங்கள் நல்ல பிதாவே ஆமென் ஆமென். கவனிங்க, ஆத்மகத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருக்கணும், நம்ம வருகிற வாரம் எப்போ வரோன்னு இருக்கணும். வாஞ்ச தாகம் எபிரேய நிருபத்தை வாசிக்கணும். இன்றைக்கி கலந்து கொண்டு எல்லாரும் என்ன செய்யணும், வர செய்யணும் வந்துடணும். வர வாரம் எப்போ வரும், அந்த எபிரேய நிருபத்தை எப்போ பார்ப்போம், வசனங்களை எப்போ பார்ப்போம், அப்படி தான் நமக்கு செய்யணும். ஆர்வம் இருக்கணும். ஆவியார் நமக்கு உதவி செய்வராக. இன்னைக்கு கலந்து கொண்டு எல்லாரும் என்ன செய்யுங்க, வருகிற வாரம் வந்து கலந்து கொண்டு கர்த்தரை ஆசீர்வதிப்பாங்க. சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சுகம் பாதுகாப்பும் இப்பொழுதும் எப்பொழுதும் இயேசு கிறிஸ்துவினுடைய ரகசிய வருகை மட்டும் இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.